ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் அதனுடைய 12ஆம் அதிகாரம் அதனுடைய 2ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். இதோ தேவனே என் ரட்சிப்பு, நான் பயப்படாமல் நம்பிக்கையாய் இருப்பேன். கர்த்தராகிய யெகோவா என் பலனும் என் கீதமுமானவர், அவரே எனக்கு ரட்சிப்புமானவர். ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கொண்டு வந்திருக்கிற உங்க பிள்ளைகளோட குடும்பங்களோட நீங்க பேசுங்க. பரத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரட்டும். பலிபிடத்துக்கும் பலிபிடத்துக்கும் நேரடியான தொடர்பு உண்டாகட்டும். தொடர்ந்து நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நேற்றைய தினத்தில் இந்த வாக்குத்தத்த வார்த்தைகளிலிருந்து நான் செய்தியை கொடுத்தேன். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தினுடைய ராஜா அடிமைத்தனத்திலிருந்து இப்ப நீங்களாகி இப்ப கொடுமையா அசிரிய ராஜாவுடைய சிறையிருப்புல போய் சிக்கிக்கிட்டாங்க. இந்த அசிரிய ராஜா யாருன்னு கேட்டீங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்களை தீவிரமா எதிர்த்து இவர்கள் பெருகவே கூடாது, வளரவே கூடாது என்பதுல ரொம்ப கவனமா இருந்த ஒரு ராஜா. இந்த யூத ஸ்திரீகள் எல்லாம் பிரெக்னன்ட் ஆகி அவங்களுடைய அந்த கர்ப்பம் முதிர்ச்சி அடைந்து பெறப்பண்ணுகிற நேரத்தில் அவர்கள் வயிற்றை கிழித்து அவர்கள் வயிற்றிலிருந்து குழந்தைகளை எடுத்து சுவற்றிலே மோதி அடித்து குழந்தைகளை சாக வைக்கிற அளவு கொடூரமான ராஜாக்கள். இப்ப இந்த ராஜாக்களுடைய சிறையிருப்பில் இந்த ஜனங்கள் இருக்கும் பொழுது கர்த்தர் தன்னுடைய தாசனாகிய ஏசாயாவை கொண்டு பேசுகிறார். என்னன்னா, நீங்க பயப்படாம இருங்க, இந்த காரியத்தில் யெகோவாவே உங்களுக்கு வந்து செயல்பட போகிறார். ஆமென் சொல்லுங்களேன். யெகோவா அப்படின்றது வேதத்துல ரொம்ப கம்மியான இடங்கள்ல இருக்கும். யெகோவா என்றால் அது பிதாவாகிய தேவனை குறிக்கிறது. அதனால தைரியமா சொல்றாங்க, நான் பயப்படாமல். எல்லாம் அந்த வசனத்தை வாசிங்களேன். நான் பயப்படாமல் எப்படி இருப்பேன்? நம்பிக்கையா இருப்பேன். பாருங்க, மனிதனாகிய நம்முடைய வாழ்க்கையில பயங்கள் வருவது இயற்கை. எத்தனை பேர் நம்புறீங்க? நம்ம வாழ்க்கையை கட்டி எழுப்பி கொண்டிருக்கும் பொழுது நம்முடைய குடும்பத்துல, நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில, நம்முடைய எதிர்காலத்துல நமக்கு ஏதாவது நடந்து விடுமோ, அல்லது நான் செய்கிற தொழிலுக்கு ஏதாவது நடந்து விடுமோ, என் பிள்ளைகளுக்கு ஏதாவது நடந்து விடுமோ, என் வாழ்க்கையில ஏதாவது ஒரு மரணம் வந்து விடுமோ, இப்படி என்று இயற்கையாகவே மனிதன் கொள்ள அவன் எவ்வளவு ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ந்தவனாக இருந்தாலும் பயம் வருவது இயற்கை. பயம் வரணும். ஆமீன் சொல்லுங்க. பயம் வந்தாதான் அவன் தன்னுடைய குடும்பத்தின் மேலும் தான் செய்கிற வேலையின் மூலம் தொழிலையும் கவனமா இருக்கிறான் அர்த்தம். யாக்கோபுவை ஏசா எதிர்த்து வரும்போது யாக்கோபு தன்னுடைய ஜீவனுக்காக பயப்படவே இல்லை. அவன் வந்து மனைவியையும் பிள்ளைகளையும் முறியடிப்பான் என்று பயந்திருக்கிறேன். அப்போ நல்ல குடும்ப தலைவன், நல்ல குடும்ப தலைவிக்கு என்ன பயம் இருக்குன்னு கேட்டீங்கன்னா, என் வாழ்க்கையில ஏதாவது பிரச்சனைகள், என் வாழ்க்கையில ஏதாவது போராட்டங்கள் வந்து என் வாழ்க்கையில நான் எதையாவது இழந்துருவனோ, என் வாழ்க்கையில ஏதாவது ஒரு சம்பவம் நடந்துருமோன்னு பயம் வருவது இயற்கையே. நம்ம வந்து ஒரு பெரிய அசிரிய ராஜா இல்ல, அசிரிய ராஜாவை காட்டிலும் பலம் வாய்ந்த பிசாசோட போராடிட்டு இருக்கிறோம். அவன் ஏதாவது நம்மளை பண்ணிடுவானோ, நம்ம குடும்பத்துக்கு ஏதாவது தீமை செய்து விடுவானோ என்று பயப்படுவது இயற்கை. ஆனா நான் சொல்லட்டுமா, எவ்வளவு பயங்கரமான சூழ்நிலையிலும், எவ்வளவு பயம் நிறைந்த சூழ்நிலையிலும் ஒருவர் இருக்கிறார் என்பதை இன்றைக்கு ஆழமா உங்க மனதில் விசுவாசிக்கணும். அவர் யெகோவாவா எனக்கு செயல்படுவார். கைத்தட்டி சொல்லுங்க, என் தேவன் எவ்வளவு பயங்கரமான சூழ்நிலையிலும் யெகோவாவாய். ஆமென். இன்னைக்கு நான் சொல்றேன், மகனே மகளே, உன் வாழ்க்கையில இருக்கக்கூடிய அந்த பயம், இது மாறிடும், இது சரியாயிடும், இந்த காரியத்தில் எனக்கு நன்மை நடக்கும். முந்தியெல்லாம் நம்பிக்கை இருந்தது பாஸ்டர், இப்ப நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமா போய்கிட்டு இருக்குதுன்னா, இன்னைக்கு தைரியமா சொல்றேன், உன் வாழ்க்கையில நீ யெகோவாவை நம்பிப்பார், நம்பி தைரியமா இருந்துப்பார், அவர் நிச்சயமா உங்களுக்கு செய்வார். எத்தனை நம்பி ஆமென் சொல்றீங்க? இந்த வார்த்தைகளை யூதர்கள் சொல்ல பயப்படுவார்கள். ஏன்? இது பிதாவை குறிக்கிற ஒரு வார்த்தை. நல்லா கவனிங்க. இந்த 5 காரியங்கள் நேற்று சொன்னேன், வராதவங்களுக்கு திரும்பவும் சொல்றேன். யெகோவா என்றால் எப்பொழுதுமே இருக்கிறவராகவே இருக்கிறேன், மாறவே மாட்டேன் என்பது அர்த்தம். ஆமென். உலகம் உண்டாக்குவதற்கு முன்பும் இந்த யெகோவா என்கிற நாமமுடையவர் இருந்தார். இரண்டாவது, நான் நானாகவே இருக்கிறேன், வேறு யாரையும் போலவும் அல்ல, வேறு யாரையும் நான் என்ன பண்ண மாட்டேன், சார்ந்திருக்க மாட்டேன். மூணாவது, நித்தியமாக இருக்கிறவர், அழிவே இல்லாமல் இருக்கிற மூன்றாவது நபர் அவர். நாலாவது, தன்னை நம்புகிறவர்களை கைவிடாதவர், தன்னை நம்புறவங்களை என்ன பண்ண மாட்டாரு. அஞ்சாவது, தன் ஜனத்திற்காக எதையும் எப்படியும் செய்து முடிப்பவர், சர்வ வல்லமை உள்ளவர். ஆமென். இந்த யெகோவா என்பவர்
ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கு இந்த நாமத்துல வெளிப்படல. யாத்திராகமம் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 1, 2, 3 வசனங்களை வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் பார்வோனுக்கு செய்வதை இப்பொழுது காண்பாய். பலத்த கையை கொண்டு போகவிட்டு பலத்த கையை கண்டு தன் தேசத்திலிருந்து துரத்தி விடுவான் என்றார். மேலும் தேவன் மோசேயை நோக்கி, நான் யெகோவா சர்வ வல்லமை உள்ள என்ற தேவ நாமத்தினாலே ஆபிரகாமுக்கும், ஈசாக்குக்கும், யாக்கோபுக்கும் தரிசனமானேன். ஆனாலோ யெகோவா என்னும் நாமத்தினால் அவங்களுக்கு எதுல அறியப்படல அப்படின்னா, யெகோவா என்கிற நாமத்தினால அறியப்படல. லிசன், கவனிங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. பழைய ஏற்பாட்டில் ஏன் ஜனங்க நிறைய விழுந்து போயிட்டாங்க தெரியுமா? பழைய ஏற்பாட்டில் ஏன் தெரியுமா ஜனங்க நிறைய தோத்து போயிட்டாங்க தெரியுமா? இந்த யெகோவா என்கிற நாமத்தை அவங்க சரியா புரிஞ்சிக்கல, சரியா பயன்படுத்தல. சரியா அவங்களுக்கு அந்த நாமத்தினுடைய வலிமையும் ஆற்றலும் அதில் உள்ளடக்கிய பெரிய மகிமையும் தெரியாததுனால அதை எங்க எப்படி பயன்படுத்தணும்னு தெரியாத போயிடுச்சு. ஆனா புதிய ஏற்பாட்டு சபைக்கு இந்த யெகோவா என்கிற நாமம் எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து ஒருத்தர் கீழே இறங்கி வந்துட்டார். வாசிங்க, யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் அதனுடைய 17ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிங்க. 17:6 வாசிங்களேன். நீர் உலகத்தில் தெரிந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷருக்கு, அது யாரு? நம்ம தான். நீர் உலகத்திலே தெரிந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷருக்கு உங்க நாமத்தை நான் வெளிப்படுத்தினேன். கவனிங்க, வாரம் 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 ஆண்டவரை பத்தி நம்ம பேசுறோம். காற்றை அடக்கினவர், கடலை அதட்டினவர், அப்புறம் மரித்தவனை உயிர் போட எழுப்பினவர், பாடையை தொட்டு பாடையை தூக்கி போட்டு மகனை உயிரோடு, இப்படி வாரம். அதுக்கு முன்னாடி இத மாதிரி வந்து யாருக்கு கிடையாதுன்னா, பழைய ஏற்பாட்டு விசுவாசிகளுக்கு இந்த நாமத்தை குறித்த பெரிய ஒரு வெளிப்பாடு சொல்வதற்கு ஆட்கள் கிடையாது. தப்பு செஞ்சா தீர்க்கதரிசி வருவான், தப்பு பண்ற, அடிக்கப்பட போறேன், சிறைக்கு போக போறேன், இப்படிதான் சொன்னாங்களே தவிர இவர் நாமத்தை எடுத்து சொல்வதற்கு ஆட்கள் இல்லை. அதனாலதான் அவங்க சின்ன சின்ன காரியத்துல கூட விக்கிரக ஆராதனை ஆடி மாசத்துல கூழ் ஊத்துற இடத்துக்கு போய் சேர்ந்துட்டாங்க. அல்லேலூயாவா, ஆமெனா? புரியுதா உங்களுக்கு? நான் யோசிச்சேங்க, அவ்வளவு பெரிய தீர்க்கதரிசி இருந்தாங்க. சாதாரண சமாரியாவில் அந்த பாகாலுக்கு கோயில் கட்டுறான் ஆகாப்பு. மொத்த ஜனமும் அந்த கோயிலுக்கு போயிடுச்சுங்க. மொத்த ஜனமும் அந்த இடத்துக்கு போயிட்டாங்க. எலியா வந்து பாக்குறாரு, பலிபீடங்கள் இடிக்கப்பட்டு போய் கிடக்குது, பலியிடுவதற்கு ஆட்கள் இல்ல. எங்கடா எல்லாம் பார்த்தா சமாரியா கோயில்ல வந்து கூழ் ஊத்தின்னு இருக்கிறான், கடா வெட்டி. அல்லேலூயாவா? அப்பதான் கேட்கிறாரு, என்னப்பா அங்க போயிட்டீங்க? இல்ல இங்கேயும் வருவான் அப்புறமான்றான். எங்கேயும் வருவான், ஆடி மாசம் தான் போய்க்கிறான். இங்க போய்க்கிறவன் ஆடி மாசம் போய்க்கிறான். இங்கேயும் வருவேன், எங்கேயும் வருவேன். பலிபீடம் இடிஞ்சிருக்குதப்பா, அப்புறமா பார்த்து செப் பண்ணிட்டு என்ன பண்ணிப்போம், கட்டிப்போம். அல்லேலூயாவா? சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. உடனே அவர் பார்த்தாரு, 2 நினைவுகளால் குந்தி குந்தி எந்த மட்டும் நடப்பீர்கள்? கர்த்தர் தெய்வனா கர்த்தரை வணங்கு. அவன் சொல்றான், எனக்கு அவர் நாமமே புரியலையே, அவர் எப்படிப்பட்டவர்னே புரியலையே. ஆனா புதிய ஏற்பாட்டு சபையில் அப்படி நீங்க சொல்லவே முடியாது. பிதாவே, நீர் எனக்கு தெரிந்தெடுத்து நீர் தந்தவர்களுக்கு நான் உம்முடைய நாமத்தின் மகத்துவத்தை தெரியப்படுத்தினேன். அல்லேலூயா! எத்தனை பேர் நம்புறீங்க? பழைய ஏற்பாட்டில் சாவுக்கு ஏதுவான வியாதி வந்ததுன்னா எல்லாம் பயந்து தீர்க்கதரிசியை தேடி ஓடுவாங்க, இந்த மரணம் எப்படி முடியும். ஆனா புதிய ஏற்பாட்டில் ஒருவர் இருக்கிறார், அவரை நான் நம்புவேன், ஆனால் அவர் எனக்கு இந்த மரணத்திலிருந்து விடுதலை. எத்தனை பேர் நம்புறீங்க? அதான் சொல்றாரு, வாசி மகள, நீர் உலகத்தில் தெரிந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷருக்கு உம்முடைய நாமத்தை வாரம் வாரம் வெளிப்படுத்தினேன். எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா! பாருங்க, நல்ல சபைக்கு வர பிள்ளைங்களை கவனிச்சு பாருங்களேன். நல்ல கர்த்தரை தேடி வாரம் வாரம் வந்து எவ்வளவு தூரத்துல இருந்தா சபைக்கு வராங்க. வந்து பாருங்களேன், அவங்க வாழ்க்கையில புயல் காற்று அடிக்கல நினைச்சீங்களா? அவங்க படகு ஆடல நினைச்சீங்களா? அவங்க பிள்ளை மரிப்பதற்கு ஏதுவா போல நினைச்சீங்களா? எல்லாமே நடக்குதுங்க. ஆனா நம்பிக்கையா சபைக்கு வராங்க. ஏன் தெரியுமா? அவங்களுக்கு ஒண்ணு தெரியும், எனக்கு ஒரு நாமம் இருக்கிறது, என்னை 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 நடத்த ஒரு தெய்வம் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். நான் அவர்களுக்கு தெரியும், அவங்களுக்கு தெரியுதுங்க, காற்றை அடக்கினவர் என் வாழ்க்கையில் அடிச்சிட்டு இருக்க காத்த அடக்குவாரு. சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. மரித்தவனை உயிரோட எழுப்பவே அவரால் முடியும்னா, என் வியாதியை மாத்த, என்னுடைய ஸ்டோனை மாத்த, என் ஹார்ட் பிளாக்கை மாத்த அவரால் முடியும். ஆமென். நீர் எனக்கு தெரிந்தெடுத்தவர்களுக்கு இதை நான் சொன்னேன். வாசிய,
அவர்கள் இப்போ உம்முடையவர்களாய் இருந்தார்கள், அவர்களை எனக்கு தந்தீர், அவர்கள் உம்முடைய வசனத்தை கை கொண்டிருக்கிறாங்க. அப்படின்னா என்னன்னா, உங்க நாம என்னன்னு தெரிஞ்சிச்சுப்பா உங்களுக்கு. 26ஆம் வசனம் வாசி மகள. 26 வாசி. நீர் என்னிடத்தில் வைத்த அன்பு அவர்களிடத்தில் இருக்கும்படிக்கும் நானும் அவர்களிடத்தில் இருக்கும்படிக்கும் உம்முடைய நாமத்தை. அல்லேலூயா சொல்லுங்களேன். அன்னைக்கு மோசேக்கு என்ன நாமம்? நான் யெகோவா என்கிற நாமத்தில் உனக்கு என்ன வெளிப்பாடு தரம்பா. வனாந்தரம் முழுவதும் செங்கடல் பிளக்கலையா, நான் காத்தா வருவாங்க. ஆமேன் சொல்லுங்க. எரிகோ மதியில உடைக்கணுமா, மிஷினா வருவாங்க. ஆமேன். இதுதான் என் நாமம். எந்த இடத்துல உங்களால பயன்படுத்தி கொள்ள முடியுமோ என் நாமத்தை பயன்படுத்திக்கினார். ஆனா அவளுக்கு அது பயன்படுத்தி கொள்ளாத முடியாததுனால, தெரியாததுனால விழுந்து போனார்கள். ஆனா புதிய ஏற்பாட்டு சபைக்கு தெரியும் அவர் யாருன்னு. அவர் இயேசு. எத்தனை பேர் ஆமேன்? அவருடைய நாமம். ஓசியால வாசிங்க. ஓசியாவின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிங்க. 12:5. ஓசியா 12:5 வாசிங்க. கர்த்தராகி அவர் சேனைகளின் பெருக பண்ணுகிற தேவன், யெகோவா என்பது அவருடைய நாம சங்கீர்த்தனம். அப்படின்னா யெகோவா எல்லா வல்லமைகளுக்கும் உள்ளடக்கிய ஒரு பெயர். 276 பேர் இருக்கு பைபிள் முழுவதும். யாருக்குன்னு கேட்டீங்கன்னா ஆண்டவருக்கு எவ்வளவு பேர் இருக்கு? 276. 276 பேர்களை உள்ளடக்கி இருக்கிறார். அதை உங்களால கண்டுபிடிக்கவே முடியல. இந்த வேதம் வந்து ஒரு பெரிய ஒரு கடல் மாதிரின்னு வச்சுங்க. இதுல போய் முத்தெடுக்கிறதுன்றது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்ல. அவ்வளவு நாமங்கள் அடங்கி இருக்குது. நான் சொன்னேன் ஆதியாகமம் 1 அதிகாரம் 1-2 வசனத்திலேயே ஏலோகிம் எங்கும் நிறைந்தவர் என்ற நாமத்தில் என்ன பண்ணிட்டாரு? வெளிப்படுத்தார். மனிதனாய் வாழ்ந்த காலத்துல அவர் ஒரு நாமத்தில் வெளிப்பட்டார். என்ன பேர்ல வெளிப்பட்டாரு? இயேசு. சொல்லுங்களேன். இந்த ஏலோகிம், இந்த யெகோவா ரஃபா, இந்த யெகோவா ஈரே, யெகோவா ரூவா, இந்த எல்லா நாமத்தையும் உள்ளடக்கி இதை தனித்தனியா ஜனங்களுக்கு பிரிச்சு தர தெரியலப்பா. சூப்பர் மார்க்கெட் இப்ப வந்துச்சு பாத்தீங்களா? அதுக்கு முன்னாடி காய்கறி கடைக்கு ஒரு இடத்துக்கு போவோம். கரெக்டா? ஆமாவா இல்லையா? பால் வாங்க ஒரு கடைக்கு போவோம். ஆமாவா இல்லையா? இதை வாங்க ஒரு கடைக்கு போவோம். இப்ப நீங்க பாங்க மூக்கு பொடியில இருந்து மொத்தம் வச்சுக்கிறான். எங்க வச்சுக்கிறான்? குருவிக்காரன் தான் ஒரு காலத்துல பின்னு விற்பான். ஆமாவா இல்லையா? குருவிக்காரன் தான் விற்பான் பின்னு. இப்ப பின்னே யார் விற்கிறது? சூப்பர் மார்க்கெட்டில் விற்கிறான். ஆமேன் சொல்லுங்க. சூப்பர் மார்க்கெட்ல பொண்டாட்டி மட்டும் விற்கல, வித்தானா அதையும் வாங்கி வந்துருப்பான் நம்பாளு. ஆமேன் சொல்லுங்க. அது ஒண்டி அவன் விற்க மாட்டான். சார் அதை இங்க வச்சு என்னால என்ன பண்ண முடியாது, ஐயோ மெயின்டைன் பண்ண முடியாது. எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? லேலூயா. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? எல்லாத்தையும் உள்ளடக்கி உள்ள போனீங்கன்னா நீங்க மொத்தத்தையும் என்ன பண்ணலாம்? வாங்கி கொண்டு வெளியே வந்துடலாம். இந்த தனித்தனியா இருந்த பேரெல்லாம் கர்த்தர் என்ன பண்ணாரு? பார்த்தாரு. நம்ம ஜனங்க ஏன் விழுந்து போறாங்க? நம்ம ஜனங்க ஏன் வல்லமையை புரியாம வியாதியில சாகுறாங்க? நம்ம வல்லமையை புரியாம ஏன் விக்கிரக ஆராதனை போறாங்கன்னா, இவங்களுக்கு இந்த 276 தனித்தனியா இருக்கிறது புரியல. இதெல்லாம் ஒன்னா சேர்க்கணும். ஆமென் சொல்லுங்க. ஒரே ஒரு நாமம், எல்லா நாமங்களுக்கு மேலான. கையை தட்டி சொல்லுங்களேன். வானதத்தோர் பூதோர். வாசிங்க பிலிப்பியரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிங்க. 2:6 இருந்து வாசிங்க சிஸ்டர். கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷனுடைய சாயலானார். ஆனா மனுஷன் இல்ல, மனுஷ சாயலானார். மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால்கள் யாவும் முடங்கும் படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாகிய இயேசு கிறிஸ்து கர்த்தரே என்று நாவுகள் அறிக்கை பண்ணும்படிக்கு எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தரிலினார். ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படியவராகி உங்களுடைய, நான் உங்களுக்கு சமமா இருக்கும் போது மாத்திரமல்ல, தூரமா இருக்கும் போதும் இப்பொழுதும் அதிக நடுக்கத்தோடும் பயத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அவர் நாமம்
இயேசு கிறிஸ்து அவர் நாமம், இயேசு கிறிஸ்து அவர் நாமம், இயேசு கிறிஸ்து அவர் நாமம், இயேசு கிறிஸ்து வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம். கரங்களை தட்டி வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு, மனுஷருக்குள்ளே வல்லமையா வேறொரு நாமம் இல்லை, வேறொரு நாமம் இல்லை, மனுஷருக்குள்ளே வல்லமையா வேறொரு நாமம் இல்லை. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. புரிஞ்சிச்சா? இது வரைக்கும் புரிஞ்சிச்சு சொல்லுங்க. பழைய ஏற்பாட்டுல 276 நாமங்களாய் வெளிப்பட்டவர் புதிய ஏற்பாட்டுல எல்லாத்தையும் உள்ளடக்கி ஒரே நாமமா வெளிப்பட்டுட்டான். அப்ப வெற்றி வேணும்னா யெகோவா நிசி என்கிற நாமத்துக்கு ஒரு பலிபீடம் கட்டணும். சமாதானம் வேணும்னா யெகோவா ஷாலோமுக்கு ஒரு பலிபீடம் கட்டணும். அப்பதான் அதெல்லாம் நடக்கும். ஆனா இப்போ இயேசு என்கிற நாமத்திற்கு முன்பாக முழங்கால்களை போட்டு நாவுகள் அறிக்கை பண்ணாலே உங்க வாழ்க்கையில காரியங்கள் நடக்கும். ஏன் பாஸ்டர் 276 பிரச்சனை தான் ஒரு மனுஷனுக்கு பிறந்ததுல இருந்து சாகர வரைக்கும் நடக்குதான். 276 ப்ராப்ளம்ஸ். நீங்க உங்களுக்கு இருக்கிற ப்ராப்ளத்தையே நீங்க நினைக்க கூடாது. ஒரு அம்மா வீட்டுக்கு போனேன், பெரிய பணக்காரங்க பாருங்க, பெரிய பணக்காரங்க. அவங்க பிள்ளைங்கெல்லாம் வந்து சர்வசாதாரணமா லட்சங்களில சிம்பிளா கெட் டுகெதர் நடத்துவாங்க. ஒரு எல்லாம் ஒன்னா சேர்றாங்கன்னா ஒரு 1.5 லட்சம் ரூபாய் செலவாகும். எது சாப்பிட்றதுக்கு, ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் போய் சும்மா ஜாலியா இருந்துட்டு வர்றதுக்கு. அப்படி ஒரு குடும்பம். அந்த அம்மா போறேன், என் கை பிடிச்சின்னு 1.5 மணி நேரம் பேசுவாங்க என்கிட்ட. பிரதர் கொஞ்சம் உட்காருங்க பிரதர், கொஞ்சம் என்கிட்ட பேசிட்டு போங்க அப்படின்னா. பைத்தியம் முடிச்சா மாதிரி இருக்கு பிரதர். எனக்கு என்ன அப்படி இருக்குதே, யாருமே இல்லை பிரதர் என்கிட்ட பேசுறதுக்கு. அவங்க எழுந்து ஓடுறாங்க, பிள்ளைங்கெல்லாம் ஊட்டி ஹாஸ்டல்ல எதுவுமே இந்த டிவியை பார்த்து எனக்கு பைத்தியம் முடிச்ச மாதிரி, பேசவே ஆள் இல்லை. நான் நினைச்சேன், அடப்பா எங்க சர்ச்சைக்கு வா, பேசுறதுக்கு ஏகப்பட்ட பேர் இருக்குது. ஆமென் சொல்லுங்க. தெரிஞ்ச கதை, தெரியாத கதை, போன கதை, வந்த கதை, போன வருஷம் நடந்த கதை, 3 வருஷம் நடந்த கதை, நடக்க போற கதையை சொல்ற தீர்க்கதரிசி கூட எங்க இருக்குது? ஆமேனா? அல்லேலூயாவா? அவங்க ப்ராப்ளம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பேசுறதுக்கு ஆள் இல்ல, லோன்லி, செத்துலாமான்னு இருக்குதுன்றாங்க. ஒரு அம்மா சொல்றாங்க, பாஸ்டர் எனக்காக ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர், மனுஷனுக்கு இருக்கிற பிரச்சனை எல்லாம் சொல்றேன், கொஞ்சம் சொல்றேன் எனக்கு தெரிஞ்சதை, எனக்காக ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர். நான் சாப்பிட்றதே இல்லை, ரொம்ப ஒல்லியாங்க, எனக்கு மோஷன் வர மாட்டேன்னுன்றாங்க. 3 டேஸ்க்கு ஒரு டைம் தான் எனக்கு மோஷன் வருது, எனக்கு மோஷனிங் ப்ராப்ளம் அப்படின்றாங்க. இன்னொரு அம்மா சொல்றாங்க, ராத்திரியில் எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது. என்ன வர மாட்டேங்குது? தூக்கமே வர மாட்டேங்குது. ஒரு அம்மா சொல்றாங்க மரண பயமா இருக்குதுன்றாங்க. ஒருத்தவங்க காதுல சத்தம் கேக்குது. இப்படி மனுஷன் பிரச்சனை நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆவிக்குரிய பிரச்சனை என்ன தெரியுமா உங்களுக்கு? ஜெபிக்கவே முடியல, அதான் பிரச்சனை. நான் அடிக்கடி சொல்லும் பாருங்க, சும்மா இந்த 7 மணிக்கு எழுவான் சோத்திரம் அதெல்லாம் நம்மள அதெல்லாம் பிதாவாகிய தேவனுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அதெல்லாம் மகிமைப்படுத்தாது. ஜெபிக்க முடியல, அது ஒரு பிரச்சனை. ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர முடியல. இப்படி மனுஷ வாழ்க்கையில வேலை ஸ்தலத்துக்கு போய் பாருங்களேன், வேலை ஸ்தலத்துல 1000 பிரச்சனை. அவனுக்கு சொன்னார்ல, 3 கடையை நான் ஒருத்தனையே தான் பாத்துக்கிறேன், இன்னொருத்தனுக்கு வேலையே இல்ல, 3 கடைக்கு ஒரு இன்சார்ஜ் ஆன்றான். நான் பேசுறது புரியுதா? பரவாயில்ல சார், 3 கடைக்கு என்னவா இருக்கிறாரு, இன்சார்ஜ் மேனேஜரா இருக்கிறாரு, பரவாயில்ல, இவ்வளவு மகிமை. இவர் 3 கடையை நான் தான் பாத்துக்கணும், முடியல என்னால. இவருக்கு இவர் பிரச்சனை. புரியுதா தம்பியே? அப்போ மனுஷங்க வாழ்க்கையில பிரச்சனைகள் இல்லாத மனுஷனே என்னது? சிலருக்கு பேய்க்கு பயம். என்ன பயம்? நடுராத்திரில ஒண்ணுக்கு தனியா போக மாட்டாங்க, வீட்டுக்கார தான் கூட. அதனால தான் வீட்டுக்குள்ளேயே கக்கூசு வச்சுட்டாங்க, இந்த பொம்பளைங்க தொல்லை தாங்கலன்னுட்டு. மனுஷன் பிள்ளைங்களை வாழ்க்கை குறித்த பயம். பிள்ளைங்களை நல்லா தான் வளர்த்தேன் பாஸ்டர், அவங்க குடிகாரங்களா மாறிட்டாங்க, ட்ரக் அடிக்டா மாறிட்டாங்க பாஸ்டர், நான் இப்படி மாறுவான்னு எதிர்பார்க்கல பாஸ்டர், நல்லா தான் இருப்பாங்கன்னு கல்யாணம் பண்ணி வச்சேன், 2 பேரும் பேசிக்கிறதே இல்லை பாஸ்டர், குழந்தைய கூட அவர் தூக்க மாட்டாரு பாஸ்டர், என் வாழ்க்கை இப்படி இருக்குது பாஸ்டர் அப்படின்னு. மனுஷங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிரச்சனை. சிலருக்கு வியாதி பிரச்சனை இல்லை, சுகரா ஏறுது, என்ன சாப்பிட்டாலும் என்ன ஏறுது, நம்ம என்ன சாப்பிட்டாலும் ஒன்றும் ஏற மாட்டேங்குது. ஆமாவா இல்லையா? அவங்களுக்குலாம் மட்டனை பார்த்தா நாக்கு ஊறுது, தொடாதன்ட்டான் டாக்டர். ஆமே. கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் நெய் மைசூர் பாக்கு வாங்கி அந்த கொடுத்தாங்கன்னா ஒரு மைசூர் பாக்கு சாதாரணமாக தின்ற பாருங்க, சில நக்கி ஒண்டி பார்த்துட்டு கீழே வச்சிடுது. புரியுதா நான் சொல்றது? குண்டாவரன் சிலருக்கு பிரச்சனை,
சிலருக்கு உயரமாகறன்றது பிரச்சனை. குட்டையா இருக்கிறவனுக்கு என்ன பிரச்சனை? அவன் உயரமா இருக்கிறானே, நான் குள்ளமாகறனே, நான் கொஞ்சம் பெருசா இருந்தா ஜெய் ஆயிட்டு இருப்பேனே, போலீஸ் ஆயிட்டு இருப்பேனே. அப்படி நான் ஒரு பையனை கூட்டு போனோம் பாருங்க, கிராமத்தில் இருக்கிறான், வெற்றின்னு ஒரு பையன் இருக்கிறான். ஐயா எப்படியாவது நான் போலீஸ் ஆயினேன்னா, என்னடா சொல்ற, நிக்க வச்சு பார்த்தா கரெக்டா இவ்வளவுதான் குறையிறான். எவ்வளவு குறையிறான்? அதனால ஒருத்தருக்கு போன் பண்ண, அவர் சொன்னாரு ஸ்கேல்ல தலையில அடிச்சு வீங்க வச்சிருவோம் அன்னைக்கு. நாங்க சத்தியமா சொன்னாரு, அந்த அந்த எடுக்கிற அன்னைக்கு நாங்க என்ன பண்ணுவோம்னா, மண்டையில எது அடிச்சா வீங்குன்னு எங்களுக்கு தெரியும். அந்த வீங்க அடிச்சு நிக்க வைப்பா சார், நீங்க தைரியமா கூட்டுவாங்கன்னு. அந்த மிஷின்ல நின்னா இவ்வளவு குறையிறான். இங்க இருந்து அவனை வேலூருக்கு கூட்டு போய், நான் சாதாரண நினைச்சேன், வேலூர் கூட்டு போய் அங்கிருந்து அடுக்கம்பாறைன்னு ஒரு ஊர்ல தான் இருக்குது, அது அடுக்கம்பாறை. அங்க கூட்டு போனா, இல்ல சார் இவர் எடுக்க மாட்டாங்க, கால் வேற விரிஞ்சுக்குது சார்ன்றான். அவனுக்கு நீங்க மனுஷ வாழ்க்கை நீங்க என்ன நினைக்கிறீங்க? என்ன நினைக்கிறீங்க? ஒரு அம்மா தூக்கி 3 மூட்டையை தலைமையில வச்சின் போது ஒரு அம்மாவில் டம்ளர் தண்ணி எடுத்து குடிக்க முடியல, கை வலிக்குது. மனுஷன் வாழ்க்கையில 276 பிரச்சனை இருக்குதான். புரியுதா சரவணா? புரியுதா தம்பி? ஆனா நம்ம வாழ்க்கையில இந்த வாழ்க்கை நல்லா வாழறமே, இதை வாழணுமே வெளியே நம்மளை பார்த்து ஏங்குறவன் ஒரு கூட்டம் இருக்கிறான். புரியுதா? அதுக்கு உபாசம் போட்டு ஜெபம் பண்ணிக்கிறான், நீ வாழ்க்கை வாழணும், ஐயோ இந்த பாஸ்டர் மாதிரி வரணுமே, இந்த சிஸ்டர். நீ இந்த வாழ்க்கை என்ன சொல்ற? ஒரே பிரச்சனை பாஸ்டர். அல்லேலூயா. இப்ப 276 பிரச்சனை மனுஷ வாழ்க்கையில இருக்குது சிஸ்டர். அந்த 276 பிரச்சனைகளுக்கும் ஒரே சொல்யூஷன், அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. ஆமென். கேட்டு பாருங்க, ஒரு வீட்லயும் போய், என்னம்மா உனக்கு பிரச்சனை? எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை பாஸ்டர், என் பையனை நினைச்சாதான் பாஸ்டர் பயமா இருக்குது சொல்றாங்களா இல்லையா? அப்ப இந்த உலகத்துல பிரச்சனையே இல்லாத ஆளு யாருமே கிடையாது. யார் தெரியுமா பிரச்சனையே இல்லாத ஆளு? பைத்தியம் தான் பிரச்சனையே இல்லாத ஆளு. தெரியுமா உங்களுக்கு? இது வரைக்கும் கூகுள்ல போய் விக்கிபீடியால சர்ச் பண்ணுங்க, how many mentals died in heart attack போடுங்க, 0 வரும். எத்தனை பேரு, எத்தனை பைத்தியங்கள் ஹார்ட் அட்டாக் வந்து டிப்ரஸ் ஆகி மூல நரம்பு வெச்சு ஆனாய் செத்துக்கிறானா? எவனுமே சாக மாட்டான். செத்தவனா புருஷன். ஆம்பளைங்க தான் ஹார்ட் அட்டாக்ல சாவான், பொம்பளைங்க ஹார்ட் அட்டாக்ல சாவ மாட்டாங்க. எத்தனை பேருக்கு தெரியும்? அதையும் கூகுள்ல சர்ச் பண்ணுங்க, how many girls ladies ஹார்ட் அட்டாக்ல செத்து இருக்காங்க கேளுங்க, அது 0.% how many gents ஹார்ட் அட்டாக்ல செத்து 99.999%. ஆமென் சொல்லுங்க. ஏன்னா இந்த லேடிஸ்க்கு கொஞ்சம் ஆர்ட்டே இல்லை, அதனால தான் பேசுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா பா மூஞ்சி மொகர எதுவுமே பார்க்க மாட்டோம். பார்த்துக்கிறீங்களா புருஷனை பேசுறது? நீங்க பார்த்தது இல்லையா? முன்ன அனுபவம் இப்பதானே தம்பி ஆரம்பிச்சுக்கிற, கிணத்து மேலே இப்பதான் ஏறி நின்று எட்டி பார்க்குற ஆழம் எவ்வளவுக்குதுன்ட்டு. நாங்கெல்லாம் தாண்டி அண்ணாண்ட இறங்கி அப்படி நடந்து போயின்னு இருக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. இப்பதான் எல்கேஜி இருக்குது. ஆமென் சொல்லுங்க. இல்லையாவா? ஆமென். சொல்றாரு ஒரு பாஸ்டர், அவங்களுக்கு ஆர்ட் இருந்தா தானே சார் வீக்கே ஆவறதுக்கு, ஆர்ட் இருந்தா தானே சார் அது அட்டாக்கே வர்றதுக்கு, மொத்தம் தான் நம்ம வாங்கி வச்சுன்னு இருக்கிறோமே. அல்லேலூயா. இப்ப பிரச்சனை இல்லாத மனுஷன் இந்த பூமியில இல்லை. ஆனா எல்லா பிரச்சனைக்கும் ஒரு நாமம் இருக்கு. புதிய ஏற்பாடை வாட்சி பாருங்களேன், அவ்வளோ பிரச்சனைகள் நிறைந்த வியாதியஸ்தர்கள், பாடுபட்டவங்க. இவளுக்கு என்ன கவலைன்னா பாத்திரம் தேய்க்கிறதுல கவலை. யாருக்கு? மார்த்தாளுக்கு. கரெக்டா சொன்ன நீ. பாத்திரம் தேய்க்கிறது, வீட்டுக்காருக்கு சமையல் பண்றதுதான் கவலை அந்த அம்மாக்கு. அதுக்கு அவர் சொல்யூஷன் சொன்னார். இதெல்லாம் ஒரு மேட்டர்னு சொல்லின்னு இருக்கிறியா, வா என் பாதத்துல உட்கார, அது நடக்கும். அல்லேலூயா. இப்ப எல்லா பிரச்சனைகளுக்கும் யெகோவா என்கிறவர் மனுஷ ரூபம் எடுத்து இயேசு என்கிற நாமத்துல நல்லா கையை தட்டி ஆமென் சொல்லுங்களேன். வாழ்க்கையின் எந்த பகுதிக்கும் எந்த சூழ்நிலைக்கும் இதை பயன்படுத்தி கொள்ளலாம். அவ்வளவு அவசரத்துக்கு அவர் செட் ஆயிடுவாரு. எத்தனை பேர் நம்புறீங்க? ஒரு ஆமென் சொல்லுங்க. வாழ்க்கையில வருகிற 276 பிரச்சனை எவ்வளவு அவசரத்துக்கும் எப்படிப்பட்ட பிரச்சனைக்கும் அவர் போதுமானவர். ஆமென். அவரை நீங்க வந்து அந்த இடத்துல என்னங்க இவ்வளவு சீப்பான விஷயம், இந்த சீப்பான விஷயத்துக்கு இவ்வளவு போய் சொருவலாம் சொல்லுங்களேன். நான் பேசுறது உங்களுக்கு புரியுதா? சப்ஸ்டிடியூட்னு சொல்லுவாங்க. ஸ்பெயின் ஜெயிச்சிச்சு. எத்தனை பேருக்கு தெரியும்? ஸ்பெயின் தானே ஜெயிச்சது. ஸ்பெயின். நம்ம ஊர்ல வந்து ஃபுட்பால் தெரியாது லேடிஸ்க்கெல்லாம். லேடிஸ் தெரிஞ்சதுன்னா கிரிக்கெட். சோம்பேறிங்க விளையாடுற ஒரே ஊர். அதனால தான் அமெரிக்கா ரஷ்யா போன்ற நாடுகள்லாம் எந்த கேம் கிடையாது, கிரிக்கெட் கிடையாது. ஏன் சரிங்க? 1ஆம் நம்பர் சோம்பேறி போர்த்துல போட்டபடி கையை கட்டி நிக்க வேண்டாம் வேலை. அவன் ஓடுவான், அவன் அடிப்பான், கடைசி வரைக்கும் இவங்கிட்ட பாலே வராது, போயிடுவார் பாருங்க இவரு. ஆனா பிளேயர் என்ன பிளேயரு? ஆனா ஃபுட்பால்ல ஒரே ஒருத்தன் ஒரு நிமிஷம் கூட நிக்க முடியாது. கிட்டத்தட்ட எவ்வளவு மணி நேரம் நடந்ததுன்னா 106 நிமிடங்கள், 1.25 மணி நேரம் கேம் நடக்குதுங்க. கேம் நடக்குது, எவனாலுமே கோல் போட முடியல. அர்ஜென்டினாவும் ஸ்பெயினும் அப்படி துடிக்கிறானுங்க. கோல் போடுவான்னு ஒரு ஆளை எதிர்பார்த்தான் பாருங்க, அவன் கடைசி நேரத்தில் இன்ஜூர் ஆயிட்டான்.
கடைசி நேரத்தில் பாஸ்டர் நீங்கள் ஃபுட்பால்லாம் உட்காந்து பார்க்குறீங்களான்னு கேட்காதீங்க. எங்கள் வீட்டில் டிவியே வராது. இந்த மாதிரி செய்தியெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக நான் வாசிப்பேன். கடைசி நேரத்தில் கோல் போடுவான்னு நினைச்சாலு கோல் போடல. அவனுக்கு இன்ஜூர் ஆகி அவனை வெளியே அனுப்புறாங்க. சப்ஸ்டியூட் ஒருத்தவன், அவன் பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா ஃபெரான். சப்ஸ்டியூட்டை உள்ள அனுப்புறாங்க. என்ன அனுப்புறாங்க? ஸ்பெயின் சார்பா சப்ஸ்டியூட் உள்ள வந்தான் சார். சப்ஸ்டியூட் உள்ள வந்து சில நிமிடங்களுக்குள்ளாக ஒரு கோல் அடித்து ஸ்பெயினை இன்னைக்கு உலக அளவுல, இப்ப தெரியுமா ஃபெரான் இருக்கான்ல, அவன் பேரை உலகம் முழுவதும் ஒரே நாள்ல கர்த்தர் பிரபலப்படுத்திட்டார். 15 தலைமுறைக்கு உக்காந்தே சாப்பிட்ற பணத்தை கர்த்தர் கொடுத்துட்டார். நான் சொல்லட்டுமா ஒரு ரகசியம்? யாரு நீங்க இந்த பிரச்சனைக்கு இவரை போய் வந்தா இவர் சரியாயிடுமா அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, எந்த பிரச்சனைக்கும் எந்த சூழ்நிலையிலும் இயேசு என்கிற பெயரை, ஆமென், எத்தனை பேர் நீங்க நம்புறீங்க? ஒரு ஃபெரான் வந்து தன் தேசத்தை உயர்த்தினது போல ஒரு இயேசு கிறிஸ்து வந்து தன்னுடைய ராஜ்யத்தையும் தன் பிள்ளைகளையும், ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நான் சொல்றேங்க, நீங்க இப்படி பெருசா ஜெயிப்பீங்க. அவர் இப்படி திடீர்னு உங்களுக்கு உதவி செய்ய போறாருங்க. நீங்க ஆமென் சொல்லுங்க. உங்களை உயர்ந்த நிலைக்கு, வெற்றியின் உச்சத்திற்கு கொண்டு போவார். ஆமென். யாரும் நினைக்காத நேரத்தில் செயல்படுவார். அந்த ஃபெரான் அப்படி கப்பை கூட்டிட்டு நடந்தவன அப்படியே ஜனங்க விலகி கை தட்டி அவனை அவ்வளோ மகிமையா வரவேற்றாங்க. இதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் வரைக்கும் சப்ஸ்டியூட், இதுக்கு முன்னாடி வரைக்கும் உதவாதவன், இதுக்கு முன்னாடி வரைக்கும் யாருக்குன்னா எதனா சேர்க்கலாம். நான் சொல்றேன், இது வரைக்கும் வாழ்க்கை அப்படி இருந்திருக்கலாம். இன்னைக்கு ஒரு நாமத்தை காண்பிக்கிறேன் பிரதர். நீ வெற்றி பெறதுக்கு, உன் வாழ்க்கையில ஜெயிக்க, நீ மேல வர ஒரு நாமத்தை காட்டுற. அவர் நாமம் இயேசு. அல்லேலூயா. எனக்கு ஆசைங்க, எனக்கு ரொம்ப ஆசை. நான் சொல்லட்டுமா? நீங்க உங்க குடும்பமா குழந்தையா அப்படி ஒரு கல்யாணத்துக்கு போறீங்கன்னா அப்படியே நின்று பேசிட்டு இருக்கணும், ஒதுங்கிடணும். வணக்கம் சார், தம்பி நல்லா இருக்கிறியா? அப்படி கர்த்தர் மகிமைப்படுத்துவாரு. யாரெல்லாம் நீங்க உங்க வருகை அற்பமா நினைச்சாங்களோ, யாரெல்லாம் ஒரு காலத்துல உங்களை ஓரம் கட்டினாங்களோ, யாரெல்லாம் உங்களை பார்த்து அவமானப்படுத்தினாங்களோ, அப்படி ஒரு பாட்டுக்குள்ள, மாபெரும் சபைகளில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும். கர்த்தர் கட்டாயம் பண்ணுவாரியா? எத்தனை பேர் நம்புறீங்க? சேர்ல உட்கார்ந்துருப்போம், எழுந்திருக்கிறான். ஆமாவா அல்லேலூயாவா. ஒரு காலேஜில் பேச கூப்பிட்டு இருந்தாங்க, போயிருந்தேன் பாருங்க. ப்ரொஃபஸர் பிரின்சிபல்லாம் உட்கார்ந்து இருக்கிறாங்க. நம்ம 10ஆம் கிளாஸ். ஆமேன்னு சொல்லுங்க. நம்ம எத்தனாம் கிளாஸ்? 10ஆம் கிளாஸ். அங்கே போன உடனே பாஸ்டர் வந்துட்டார், எல்லாம் ஏந்து வரான். ஆமேன்னு சொல்லுங்க. வந்து வாங்கன்னு கை கொடுத்து கூட்டும் போய் இதில் சென்ட் ஜோசப்னு ஒரு ஸ்கூல் இருக்கு ரெட் ஹில்ஸில். அங்கே நான் தான் பிரபலமான பிரசங்கியார். எல்லா டீச்சருங்களும் எம்எடு, எம்ஃபில், எம்கோலு, கொம்கோலு. நம்ம ஒரு ஆளுக்கு தெரியாது இவர் 10th ஃபெயிலுன்ட்டு. ஆமா, பார்த்துட்டு முடிஞ்ச உடனே வந்து சொல்லிட்டு வர போவாங்க, பாஸ்டர் எங்களோட இன்னைக்கு உங்களை கொண்டு கர்த்தர் பேசினார் பாஸ்டர். அவர் நாமம் ஓ பலவீனனை எல்லாம், பைத்தியங்களை எல்லாம் அவர் நாமம் உயர்த்தி. ஆமென். நான் சொல்றேன், ஒரு ஃபெரானுக்கு மாத்திரம் அல்லையா, அவருடைய பிள்ளைகள் அத்தனை பேருக்கும். நீங்க சொல்லுவீங்க, பாஸ்டர் எங்க கல்யாணத்துக்கு போனா எங்களை பத்தி தான் பாஸ்டர் பேசுறாங்க. பாஸ்டர் எங்க போனாலும் எங்களை பார்க்கிற பார்வையே கொஞ்சம் வித்தியாசமா மாறிச்சு பாஸ்டர். ஏன்? இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையில ஏழ்மையை மாற்றி, என் வாழ்க்கையில இருந்த தரித்திரத்தை மாற்றி, என் வாழ்க்கையில இருந்த சாபங்களை மாற்றி, என் வாழ்க்கையில எனக்கு எதிராக இருந்த கையெழுத்துக்களை குலைத்து போட்டு, எனக்கு எதிராக இருந்த தரித்திரங்கள், வியாதியிலே மரித்து விடுவேன் என்று சொன்னார்களே, அந்த காரியங்களை எல்லாம் மாற்றி குலைத்து போட்டு இயேசு என்கிற நாமம். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? நீங்க உயரமா நிப்பீங்க. நீங்க நடந்து போகும்போதே ஆமென். காட்சிகள் எல்லாம் கர்த்தரை தவிர வேற எவராலையுமே மாற்ற முடியாது. தெரியுமா உங்களுக்கு? ஆமென் சொல்லுங்க. 1 மணி நேரத்துக்கு முன்ன சொல்றேன், உன் இருதயத்தின் அகங்காரத்தை நான் அறிந்திருக்கிறேன். ஏய், சோறு கொண்டு வந்தியா? சோத்தை கொடுத்துட்டு போ. நின்னு கொஞ்ச நேரம் அண்ணனுங்க செய்யறத வேடிக்கை பார்த்துட்டு போ. யார் சொல்றது? தாவீதோட அண்ணன் சொல்றான், சோறு எடுத்துட்டு வந்தியாப்பா, சோறை கொடு, ஓரமா நின்னு வேடிக்கை பார்த்துட்டு போ. சரியா? அண்ணனுங்க கொஞ்ச நேரத்தில் யுத்தம் பண்ணும். பயந்தாங்கோலி. இவன் பார்த்தான் 1 ஹவருக்குள்ள காட்சி அப்படியே கர்த்தர் மாத்துறாரு. கோலியாத்துக்கு முன்ன போய் நிக்கிறான். அங்க ராணுவங்களின் தேவன். ஆமென். அங்க என்ன வருவன்? யெகோவா நிசி, ஜெயக்கொடியானவர். ஆமென் சொல்லுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம் வாசிங்க. 17:55 நினைக்கிறேன். வாசிங்க 17:55. 1 சாமுவேல். தாவீது போகிறதை சவுல் கண்டபோது அவன் சேனாபதி ஆகிய அப்னேரை பார்த்து, அப்னேரே, இந்த வாலிபன் யாரா விசாரிக்க ஆரம்பிச்சுட்டான். ஆமென் சொல்லுங்க. இது வரைக்கும் ஓரம் கட்டப்பட்டவன் மனிதர்களால் விசாரிக்கப்படுக துவங்குறான். மகனே, இன்னைக்கு இந்த வார்த்தை உனக்கு. இது வரைக்கும் ஓரம் கட்டப்பட்டிருந்த உன்னை மனிதர்கள் பார்த்து விசாரிக்க
வாசி தம்பி, தொடர்ந்து வாசி. அதற்கு அப்பனேர் அப்பொழுது ராஜா அந்த பிள்ளையாண்டான், யாருடைய மகன் என்று விசாரி என்றான். தாவீது பெலிஸ்தனை கொன்று கையை தட்டி சொல்லு, திரும்பையில் அப்பனேர் அவன் சவுலுக்கு முன்பாக அழைத்து கொண்டு போய் விட்டான். பெலிஸ்தனுடைய தலை அவன் கையில். ஆமென். நான் இப்படி சொல்லட்டுமா? அப்பனேர் யார் தெரியுமா? ராஜாக்கு அடுத்த ஸ்தானம். என்ன நிமிந்து பார்க்கணும், பைபிள் பார்க்காதீங்க. இப்ப தாவீதை கூட்டு போறா, கையில என்ன இருக்குது தெரியுமா? தலை இருக்குது. ஆமென் சொல்லுங்க. ஆட்டு தலை இல்ல, ஞாயிற்றுக்கிழமை. அல்லேலூயா சொல்லுங்க. பெலிஸ்தன் தலை. ஆமென். தலை இருக்குது. இப்படி வந்தவன அந்த ஜனங்கள் எல்லாம் விலகி நின்னு கையை தட்டி, தாவீது தாவீது தாவீது, காட்சியை மாற்ற, உன்னுடைய தலை எழுத்த மாற்ற, உன்னுடைய நிலைமையை மாற்ற. அவன் நம்பினது யார தெரியுமா? ராணுவங்களின் தேவனாகிய. கையை தட்டி சொல்லு, இந்த இடத்துல யாரால் செயல்பட்டார்னா ராணுவங்களின் தளபதி போல யெகோவா செயல்பட்டார். அல்லேலூயா. சிஸ்டர், கணத்திற்கு காத்திருக்கிறீங்களா? நீங்க ரொம்ப அவமானப்படுத்தப்பட்டீங்களா? பிரதர், நீங்க கணத்துக்கு காத்திருக்கிறீங்களா? என் தேவனால காட்சிகளை, என் தேவனால சூழ்நிலைகளை மாற்ற ஒரு நாள் போதும். எத்தனை பேர் இதை நம்புறீங்க? ஆமே. வேடிக்கை பார்த்த வந்தவனுக்கு ஜனங்கள்லாம் விலகி. அல்லேலூயா. இதுதாங்க கர்த்தர் செய்யற காரியம். அவர் ராணுவங்களின் தேவன். அவன் சொல்ல, என் பலத்துல வரல, ஏற்கனவே சிங்கத்தை கொண்டன, ஏற்கனவே கரடியை கொண்டன, நான் அல்ல, எனக்கு ஒரு யெகோவா இருக்கிறார். அவர் யார் தெரியுமா? ராணுவங்களின் தேவன். அதுதான் சொன்னேன். எந்த இடத்துல எந்த நாமத்தை பயன்படுத்தணும்னு தெரியாதவர்கள் பழைய ஏற்பாட்டில் தோத்து போனாங்க, தெரிந்தவர்கள் ஜெயிச்சாங்க. ஆனா புதிய ஏற்பாட்டில் நீங்க எந்த நாமத்தையும் போய் தேடி கண்டுபிடிச்சலாம் இல்ல, இயேசு என்கிற ஒரே நாமம். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் கனப்படுத்துவார். சிஸ்டர், உன் குடும்பத்துல நீ இருக்கிற உயரத்துல யாருமே இருக்க மாட்டாங்க. இந்த தீர்க்க தரிசனமா சொல்றேன். உன்னை கொண்டு போய் கர்த்தர் வைக்க வேண்டிய இடத்தை ஏற்கனவே தீர்மானம் பண்ணிட்டார். உனக்கான எல்லாத்தையும் தீர்மானம் பண்ணிட்டார். யெகோவா என்கிறவர் அல்ல, அவரை காட்டிலும் வல்லமை நிறைந்த என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஆமெனே சொல்ல மாட்டீங்க. அல்லேலூயா. எனக்கு என்ன ஆச்சரியம்னா, தன்னை முழுமையா யெகோவா என்று வெளிப்படுத்தப்படாத பொழுதே யெகோவா ஈரேன் பேர் வச்சான் பாருங்க ஒரு ஆளு. ஆபிரகாம் இல்ல. நான் சொல்றேன், என்ன பாச, உங்க ஆவிக்குரிய வாழ்க்கை அப்படி மாறணும். கர்த்தர் எவ்வளவு மகிமை உள்ளவர் என்பதை நீங்க ஆவியில வளர 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 லகாய் ரோகின்னு ஒருத்தி பேர் வச்சிட்டா. யாரவா? நீர் யெகோவா லகாய் ரோகி, என்ன காண்கிறவர். உங்க வாழ்க்கை அப்படி உயரணும், ஆசீர்வதிக்கப்படணும். கவனிங்க. ஒரு 2000 என் மகன் 4ஆம் கிளாஸ் படிக்கிறான். ரொம்ப கஷ்டம். ரொம்ப சின்ன சம்பளத்தில் திருநெல்வேலியில் வாடகை வீட்டில் இருந்து நாங்கள் 3 பேர் சாப்பிடணும், எல்லாம் பண்ணணும். தசம பாகத்தை சரியாக சபை கொடுத்துருவேன். அப்படி வாழ்ந்த காலங்களில் என் பையனை மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் படிக்க வைக்க எனக்கு பலன் இல்லை, அவளை கெப்பாசிட்டி இல்லை. அந்த ஓனர் என் மேலே கருணை வச்சு 10,000 ரூபாய் டிஸ்கவுண்ட் அப்படியும் கட்ட முடியல. பாருங்க, என் மனைவி டெய்லி ஜெபம் பண்ண, ஆண்டவரே ஒருத்தர்கிட்டையும் கடன் வாங்க மாட்டோம். என் மனைவி ஜெபம் பண்ண, ஒரு நாள் ஜெபம் பண்ணுச்சு, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. ஆண்டவரே, எங்களுக்கு நீங்க தாங்க யெகோவா ஈரே, எங்க தேவையெல்லாம் சந்திக்கிறவரப்பா. நாங்க ஆண்டவரே யாருக்கிட்டையும் கை கேட்டுக்கிட்டு கூடாது, யார் உதவி. எங்க மாமனார்லாம் இங்க இருந்தார், 1 ரூபாய் கேட்க மாட்டோம். யெகோவா ஈரேன்னு ஒரு நாள் ஜெபம் பண்ணுச்சுங்க. அந்த மாசத்திலேயே நான் வேலை செஞ்சிருந்த கல்லூரியில ஒரு நபருடைய மகளுக்கு டாக்டர் சீட்டு வாங்கணும். அவர் எங்கெங்கோ அலைஞ்சி என்னமோ எல்லாம் பயங்கர மிரட்டி இருக்கிறாங்க, கிடைக்காது நீட்டாங்க, அப்படி நீட்டாங்க, இப்படி நீட்டாங்கன்னுட்டு 30 லட்சம் ரூபா பணத்தை வச்சு அலையிறார். என் நண்பர் ஒருத்தர் வந்தார், இந்த மாதிரி ஒருத்தர் போங்க அங்கே செக்ஷனில் இருப்பார், அவர் கூப்பிடுங்க. அவர் ரொம்ப சிம்பிளாக வாங்கி கொடுத்தா என்னை வந்து சந்திச்சார். அவரை நேராக, என்ன சார் என்ன மார்க்கு காட்டுங்க. ரைட்டு, ஓகே, அப்போ நீட் இல்லை, வாங்க. நேராக போன விஷ்ணுபிரியா மேடம், அப்போ இன்சார்ஜ். நேரம், என்ன சார் வந்துருக்கிறீங்க? என் நண்பர், இவருக்கு ஒரு டாக்டர் சீட்டு கொடுங்கண்ணே. எல்லாருக்கும் 35 லட்சம், இவருக்கு 30 லட்சம். அப்பதான் +2 எக்ஸாமே ஒரு ரிசல்ட்டே வரல. எல்லாருக்கும் 35, பின்னாடி வந்தா 40, 30. அவர் 30 வச்சிருந்தாரு, கட்டிட்டாரு. உடனே அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அப்பாயின்மெண்ட் சீட்டு கொடுத்துட்டாங்க. அவர் கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு. வெளியே வந்து என்னை கேட்டேன், கூட்டு போய் சாப்பாடு. சார், நான் எவ்வளவோ பயங்கர கஷ்டமா இருக்குன்னா சார் 2 நிமிஷத்துல சிம்பிளா வாங்கி கொடுத்துட்டீங்க நீங்க அப்படின்னாரு. இல்லை சார், உங்களுக்கு கிடைக்கணுன்னு கிடைச்சி. அப்போ அப்படி பேசி, எத்தனை பசங்கன்னாரு. ஒரு பையன். என்ன படிக்கிறான்? 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான்னு சொன்னேன். அந்த வாரத்தில் நடந்த சாட்சியை சொல்கிறேன். 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். எங்கே படிக்க வைக்கிறீங்க அப்படின்னாரு. எங்கள் ஊரில் ஒரு ஸ்கூல் இருக்குது சார், சென்ட் ஜான்ஸ், நல்ல ஸ்கூல் தான், படிக்க. அவ்வளோ ஃபீஸ்னாரு. அடுத்து இந்த வருஷத்துலேருந்து உங்களுக்கு 20,000 ரூபாய் அவன் படித்து முடிக்கிற வரைக்கும் நான் தரேன். ஒரு ஆமென் சொல்லுங்க. அவன் படித்து முடிக்கிற வரைக்கும் வருஷம் 20,000 ரூபாய் ஃபீஸ்க்கு யார் காசு தரது? நீங்கள் நம்புங்களா நம்ப மாட்டீங்களா? காலேஜ் போகிற வரைக்கும் கொடுத்தார். ஆமென் சொல்லுங்க.
யெகோவா ஈரே என்பவரை நீங்கள் நம்ப தொடங்கினால் அந்த ஒரு வருஷத்துக்குள்ள இப்ப எனக்கு வயசாயிடுச்சு, என் பையன் காலேஜ் முடிச்சு, இப்பவும் அவர் எங்களுக்கு யெகோவா ஈரே தான். ஒரு ஆமென் சொல்லுங்க. அந்த நாமத்தை அறிகிற அறிவு எப்போ ஆபிரகாமுக்கு வந்ததோ, யெகோவா ஈரா கொடுத்து அவரை செல்வ சீமானாய். கல்லூரியில சேர்க்கணும், கொரோனா மூடிட்டான், காலேஜ் எல்லாம் அப்ளிகேஷன் வாங்க முடியல, ஒண்ணும் முடியல, சபை நடக்கல. ஒரு அம்மா கூப்பிட்டு பட்டாபுரம் வந்து கூப்பிட்டு, பாஸ்டர் காலேஜில் சேர்க்கறீங்க பையனை, சபையின் இடத்துல எப்படி பாஸ்டர் செய்ய போறீங்க அப்படின்னாங்க. தெரியல, கர்த்தர் யெகோவா ஈரே சிஸ்டர்னு. வருஷம் ஃபீஸை நான் கட்டுறேன். ஒரு ஆமென் சொல்லுங்க. நான் பேசுறது புரியுதா? யெகோவா ஈரே என்று யெகோவா என்ற பெயர் வெளிப்பாட்டுக்கு முன்னாடியே ஆபிரகாமுக்கு அப்படி ஒரு வெளிப்பாடு. நான் என்ன தெரியுமா சொல்ல வரேன்? இயேசு கிறிஸ்துவை நீங்க அப்படி பார்க்கணும். உங்க வாழ்க்கையில எந்த சூழ்நிலை வந்தாலும் அவர் எல்லாவற்றுக்கும் மேலாக, ஆமென், தன்னை முழுமையா வெளிப்படுத்தாத போதே பெரிய வெளிப்பாடோடு பெயர் வைத்தவர் ஆபிரகாம். ஆமென். உங்களுக்கு என்னையும் தன்னை முழுமையாய் 276 நாமங்கள் மூலம் வெளிப்படுத்தி இருக்கிறார். நம்ம வாழ்க்கை எவ்வளவு தைரியமா, எவ்வளவு சந்தோஷமா, எவ்வளவு அழகா வாழ்ந்து முடிக்கணும்ல. யோசிச்சு பாருங்க. டாக்டர்னா உடம்புக பார்த்தானா நோய் இருக்குதுன்னு தான் சொல்லுவான். நீங்க வேணா எடுத்து போயிட்டு 3 வயசு குழந்தைய எடுத்து போயிட்டு இந்த குழந்தைக்கு ஏதாவது ப்ராப்ளம் ஆகுன்னு சொல்ல 3 ப்ராப்ளம் சொல்லுவான். அவன் வேலையை என்ன சொல்லுங்க? எடை மிஷின் மேலே ஏறி நின்று அமுதா சிஸ்டர் எடை மிஷின்னா சொல்லும். உங்களை என்ன சொல்லும்? வெயிட் காட்டும். எவ்வளோ வெயிட் நீங்க சொல்ல மாட்டாங்க. ஆமீன் சொல்லுங்க. எடை மிஷின்ல ஏறி நின்னா அது வெயிட் காட்டும். நீ தானே ஏறி நின்ன, டாக்டர் கிட்ட போனாலே இருக்குதுன்னுவான். ஆமீன் சொல்லுங்க. உடனே இருக்குது நான் கூட தான் போனேன், இருக்குது கொஞ்சம் வேரிவேஷன் இருக்குது, இருக்கட்டும் வேரிவேஷன், அது பாட்டு ஒரு மூலையில். ஆமேன்னு சொல்லுங்க. அது நம்மள என்ன பண்ண போகுது? புரியுதா உங்களுக்கு? நல்லா புரிஞ்சுங்க. டாக்டர்னா டாக்டர் எதனா சொல்லுவான், சொந்தக்காரனா சொந்தக்காரன் எதனா சாபம் கொடுப்பான், நமக்கு எதிரினா நமக்கு பில்லி சூனியை வைப்பான். ஆமேன்னு சொல்லுங்க. ஆமாவா இல்லையா? நீங்க என்ன பண்ணணும்னா வச்சுட்டான். யார் வச்சது? பெராமா வந்தது, பெராமா வச்சிருக்கோம். இல்லைன்னா சித்தி வந்து சித்தி வச்சிருக்கோம். இதையே சொல்லி ஒரு 3 மாசம் ஓட்டிடுங்க. ஆமேன்னு சொல்லுங்க. அப்புறம் ரெட் ஹில்ஸ்ல இதுக்கு விசேஷ பாஸ்டர் ஒருத்தர் இருக்கிறார். எதுக்கு விசேஷ பாஸ்டர் இருக்கிறாரு? பில்லி சூனியம் உடைப்பதற்கு. ஏன்னா இயேசுநாதர் உடைக்க மாட்டாரு, பாவம் அவரு. ஐயோ பாவம் அவரு. அதனால நான் யாரை நம்புறேன்? பாஸ்டரை நம்புறேன். அவருக்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்காது. ஆமேன்னு சொல்லுங்க. நம்ம சொல்றோம் 5000 10,000 கூட என்ன பண்றேன், என்ன கொடுக்குறேன் சொல்லுங்க. உச்சந்தல்ல மை வைக்கிற பாஸ்டர்லாங்க நான் தென்னூர்ல போய் மாட்டிக்க போறீங்க. உன் தலைமையில கை வச்சு ஜபம் பண்றேன்னு கேரளா மைய வச்சு விட்டுருவான் நடுமண்டையில. அல்லேலூயாவா? ஆமேன்னு சொல்லுங்க. ஆமாண்ணா சூனியம் வச்சிட்டான் பாஸ்டர், அவன் வந்து எங்க பெரியம்மா ஒரு சாபம் விட்டுது பாஸ்டர், இது வந்து டிவியை பார்த்தது பாஸ்டர், கோடு வந்துச்சு பாஸ்டர். வரும். ஏன்னா நீ எதை நம்புறன்னு கேட்டா அதை நம்புற, இவரை நம்பல, இந்த நாமத்தை நம்பல. வானோல் பூதலத்தோர் எல்லா நாமங்களுக்கு மேலாக கையை தட்டி சொல்லு. வெளிப்பாடு இல்லாத போதே ஆபிரகாம் பேர் வச்சிருப்பார்னா, ஒரு அடிமை பெண் உனக்கு ஒரு பேர் வச்சிருக்கனா, நான் வைக்கிறையா உனக்கு பேரு? என் வாழ்க்கைக்கு தேவையானவர், என் வாழ்க்கை முழுவதற்கும் போதுமானவர் அவர். எத்தனை பேர் நம்புறீங்க? என் வாழ்க்கை முழுவதுக்கும் போதுமானவர் அவர். என்ன என்னெல்லாம் யாரும் தப்பாத்துக்க மாட்டீங்கல்ல? மத்தியானம் ஒரு 2 மணிக்கு வாங்க, பனியன் நினைச்சிடும், பனியன் தரேன். பனியனை எடுத்து போய் பவர்ஃபுல் மந்திரவாதி கிட்ட மந்திரம் வச்சுவாங்க. எங்க பாஸ்டர் வேறு மொத்தம் எங்க தான் இருக்குது. அந்த மந்திரம் என்னை ஏதாவது மேற்கொண்டுச்சுன்னா நான் ஊழியத்தை விட்டு போறேன். தைரியமா சவாலா சொல்றேன். அல்லேலூயா. பிள்ளையம் பார்க்கறான், இது ஜாதிகளோட கலவாத ஜனையா. ஒரு ஆமென் சொல்லுங்க. இது யார் கூடயும் சேராத ஜனம், ஞாயிற்றுக்கிழமை வெள்ளை துணி போட்டு அல்லேலியா போடுற ஜனம், இது ஸ்தோத்திரம் பண்ற ஜனம். இந்த ஜனத்துக்கு விரோதமா என்ன பண்ண முடியாது. ஏன்னா ராஜாவின் ஜெய கம்பீரம் எங்க இருக்குதா? நான் அடிக்கடி சொல்லுவேன், மந்திரவாதிக்கு தெரியுது நம்ம கிட்ட ராஜா இருக்கிறது, ஆனா யாருக்கு தெரியல? நமக்கு தெரியல. அல்லேலியா சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. டாக்டர் கிட்ட போனா வயிறு வச்சா கல்லுக்குதுன்னுவான், எல்லாம் இருக்குதுன்னுவான். நம்ம கல்லை தின்றமே. ஆமென் சொல்லுங்க. சிடி எடுக்கணுமா? என்ன எடுக்கணுமா? அப்புறம் என்ன எடுக்கணும்? அப்புறம் அடுத்து ஏமாறை எடுக்கணுமா? எல்லாம் எடுக்கணுமா? இயேசுவின் ரத்தம் ஜெயம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சொல்லிட்டு கிடக்கிறன்னு காலையில ஏந்து 2 லிட்டர் தண்ணி குடிச்சு பாரு, அது ரத்தமா மாதிரி வெளில தள்ளும். ஆமெனா? அல்லேலூயா. சொல்லு தம்பி. ஆமென் சொல்லுங்க. நம்ம தருணுக்குறான் சாட்சி. அவங்க டீச்சர் சொன்னாங்க, அவன் நடிக்கிறான், அவனுக்கு கண்ணு எங்களுக்கு தான் தெரியும் அவன் பிரச்சனை என்ன. ஆனா இந்த சபைக்கு வந்து ஆரம்பித்த பிறகு இன்னி வரைக்கும் இயேசுவின் நாமத்துல ஜெயிக்க வைத்திருக்கிறா. எத்தனை 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 தயவு இல்ல. அவர் நாமத்தை நீங்க நம்ப உங்க வாழ்க்கையில் இருக்க எல்லா பிரச்சனையும். ஆமே. உங்க பிள்ளை யாராவது மக்குன்னு சொல்லிட்டாங்களா, நீங்க டக்குன்னு என்ன ஆயிடாதீங்க. ஐயோ மக்குண்டாங்களே. போடா, கல்வி மானின் நாவை தந்து பைத்தியங்களை ஞானியாக்குகிறவர், பேதைகளை ஞானியா மாத்துகிற கர்த்தர் இருக்கிறாரு. அல்லேலூயா.
டீச்சர் சொல்லுவாங்க, உங்க பொண்ணு கொஞ்சம் ஆவரேஜ் தான், சிக் மூஞ்சி போ இஞ்சி மூஞ்சின்னு. என் புள்ள ஆவரேஜ்னு சொல்றதுக்கு அதுகிட்ட சொல்லிட்டு போறீங்க. டீச்சர் கிட்ட உள்ள சொல்லணும், நானு இஞ்சி கோணல் கோணலா இருக்கு பார்த்தீங்களா, அந்த மாதிரி மூஞ்செல்லாம் கோணலா நீ சொல்றியா அப்படின்ட்டு. என் பிள்ளைக்கு கர்த்தர் டானி எழுக்க கொடுத்த ஞானத்தை. அல்லேலூயா. ஏன் சார், எனக்கு ஒரு நாமம் இருக்குது, அதை எங்க வேணாலும் செட் பண்ணிப்பேன். ஆமாவா, எங்க வேணாலும் அதை வச்சுக்கலாம். ஆமே. எங்க நேத்து வீடெல்லாம் பூட்டிட்டு உள்ள போயிட்டோம். உள்ள போனா காத்து அடிக்குது, இந்த ஸ்கிரீனை ஒழுங்கா குருன்னு பறக்குது போனோம். இவ்வளோ பெரிய அது என்னதுமா, அது பூரா இல்லமா, அது இன்னொன்னு சொல்லுவோம் செய்யானா, இவ்வளோ பெருசு எங்க வீட்டு மேல ஏறுது. கரெக்டா கதவு திறந்து போனா காலடியா நிக்குது. டமுக்கு நசுக்கி போட்டு வந்துட்டேன். இதுக்கு கூட அவர் நாமம் தான். எத்தனை பேர் அது ஏறி கீறி ஜன்னல் வழியா வந்து கோரமா வந்து படுத்துன்னு காதுல பூண்டா என்ன பண்ணிருப்பீங்க? நான் பாஸ்டர் இப்படிலாம் யோசிக்கிறீங்களா பாஸ்டர்? கதவு பூட்டினதுக்கு அப்புறம் திறக்கவே மாட்டோம், சரியா? கேட்டை பூட்டு. ஆனா திரும்ப வெளில போக வச்சாரு, ஒரு காத்தடிக்க வச்சாரு. இந்த செய்யான் அடிச்சு போட்டு வந்து படுக்கையில பட்டு பாரு, காத்தெல்லாம் நின்று போச்சு. அவர் காத்தா வந்தாரியா? உன் வீட்டுக்குள்ள அது வரப்போகுதுன்னு வந்தாரியா? நீங்க எத்தனை பேர் இதை நம்புறீங்க? ஒரு ஆமேன் சொல்லுங்க. அவர் நாமம் ஒண்ணு போதுங்க. பாருங்க, ரொம்ப சில்லித்தனமா இருக்கும். ஆண்டவரே இப்ப நான் போனோம் ஆண்டவரே, இன்னைக்கு வந்து ஷேர் ஆட்டெல்லாம் போவோம். இந்த ஷேர் ஆட்டோல ஏறவே மாட்டேன். ஏன் ஏற மாட்டேன் சொல்லுங்க? கரெக்டா சொன்னேன். இறங்குன்னுவா, சார் ரைட்ல வரீங்களான்னுவா, கொஞ்சம் ரைட்ல இப்படி உட்காருவோம் பாருங்க, கொஞ்சம் தூரம் தாண்டா சார் லெப்ட்ல உட்காருங்களா சார்னுவா, லெப்ட்ல நான் உன் தலைமையில உட்காந்துட்டுமா நான் ஒருத்தங்கிட்ட. சார் ஏற்கனவே 4 8 நாங்க 2 பேர் சைட்ல இப்படி போயின்னு தொங்கினேன். 10 அந்த பாலாஜி நகர் தாண்டி ஒரு அம்மா கை காட்டணும், நிறுத்திட்டான். எங்க ஏத்த போறேன்னு நான் வேணா உன் தலைமையில உட்காந்துக்கிட்டோமா சார்னா, யோ போயா வராமன்னு சொல்லுங்க. அதனால நின்னு சொல்லுவேன், ஏசப்பா கிட்ட சொல்லுவேன், ஏசப்பா இந்த பஸ்ல போறது எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஒரு 580 பஸ்ஸா நீங்க வாங்கலம்பா. நீங்க சொல்ல நம்ப மாட்டீங்க, ஜபம் பண்ணி முடிச்சா 580 வரும். நீங்க வேணா ஆவடி டிப்போல போய் பாருங்க, அந்த பஸ் அப்படி ஒரு பஸ்ஸே கிடையாது சார், அப்படி ஒரு டிரைவரே கிடையாது சார். எனக்காகவே கையை தட்டு ஆமேன்னு சொல்லுங்க. நான் சொல்றதெல்லாம் அப்படியே நம்பணும். விஞ்ஞானியா இருக்க கூடாது சபையில. என்னவா இருக்க கூடாது? விஞ்ஞானிகள் இங்க வேலையே கிடையாது சார் சபையில. விஞ்ஞானி அது எப்படி 580 வந்திருக்கும், அது எப்படி ஒரு பஸ் இருந்திருக்காது, இதுதான் விஞ்ஞானி. நான் விசுவாசிகளுக்கு போதிக்கிறேன். ஆமா ஆமா ஆமா, எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற. அல்லேலூயா. யாராவது போய் ஒரு தேவ தூதன் வந்து எனக்கு ஒரு குளத்தை நோண்டி குளத்துல இருந்து என் பிள்ளைக்கு தண்ணியை கொடுத்து பிள்ளைய கையில பிடிச்சின்னு போ, இந்த வனாந்தரத்துல எனக்கு ரோடு போட்டாருன்னு போய் ஆகார் சொல்லியிருந்தா நம்பியிருப்பான். லூசாடி நீ, எங்கன்னா குளம் நோண்ட முடியுமா ஒரு நாள்ல? கேட்டிருப்பானா? கேட்டிருக்க மாட்டானா? ஆமாவா? நீ பாலைவனத்துல நடந்து வர்றதுக்கு ஒரு ரோடு போட்டாராம், இந்த அம்மா வந்தாங்களா, யார்கிட்ட கதை விடுவானோ? விஞ்ஞானி. விசுவாசியா இருந்தா சொல்லுவான் ஆமென் அல்லேலூயா, என் தேவன் இயற்கை கையில ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால சொல்றேன் சிஸ்டர், தைரியமா இருங்க. டாக்டர்னா எதனா ஒன்று சொல்லிக்கினே இருப்பான், பக்கத்து வீட்டுக்காரன் எதனா சொல்லின்னு இருப்பான், நீ வளர்ந்தினா உன் அத்தை எதனா ஒன்று சொல்லின்னு இருக்கும், நீ ஆசீர்வதிக்கப்பட்டா கம்முன்னு இருந்த சித்தி இப்ப நிறைய பேசும். ஆமென் சொல்லுங்க. இதெல்லாம் கேட்டு என்ன பண்ண, அதனால சொல்லப்படும் எல்லா வார்த்தையும் நீ கவனிப்பாயாகில் உன் வேலைக்காரன் உன் நிந்திக்கிறத. கர்த்தரோட பிள்ளைங்களுக்கு செவிடா மாறணும். என்ன மாறணும்? அவனுக்கு விழற ஒரே ஒரு சத்தம் என்ன சத்தமா இருக்கணும் தெரியுமா? சாமுவேல கர்த்தர் கூப்பிடுகிற சத்தம். கையை தட்டி சொல்லுங்க, நீ அந்த சத்தத்தை கேட்டினா தீர்க்கதரிசியா மாறிடுவேன். ஏலி சத்தத்தை கேட்டா ஓப்பினி பிணகாசா மாறிடுவேன். இல்லையாவா? நான் பேசுற சத்தியமே புரிஞ்சுக்கிறது கிரகிக்கணும். நீ அவர் சத்தத்தை கேட்டா நீ தீர்க்கதரிசி. அங்க ஒரு பேலியாளின் மக்கள் இருப்பாங்க. எங்க நீங்க நினைக்கிறீங்க சபைக்கு வந்தோன்னு எல்லாமே பர்ஃபெக்ட்? சபைக்குள்ள விபச்சார கூட்டம் உண்டு, சபைக்குள்ள கோராகுகள் உண்டு, சபைக்குள்ள பேலியாளின் மக்கள் உண்டு. அது யாரு? இந்த ஆவி கிட்ட என் காது சத்தம் வந்தா நான் என்ன ஆவன்றத நீங்க தான் கிரகிச்சு நடக்கணும். எச்சரிக்கை கூட பயமா இருக்குது இப்பெல்லாம். ஆமென் சொல்லுங்க. நீங்க கிரகிக்கிற அளவு வளரணும். அல்லேலூயா. நான் சொன்ன கூட்டம்லாம் வெளியில இருந்ததா? கோராகு வெளியில இருந்தானா? பேலியாளின் மக்கள் யார் தெரியுமா? பாஸ்ட் புள்ள. ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்போ உங்க வாழ்க்கையில கர்த்தர் சத்தம் காதல விழுந்ததுன்னா இவர் நாமத்தை நீங்க நம்புவீங்க. டாக்டர் சத்தம் சமாதானமா கேளுங்க, அமுதாமா நீங்க எல்லாம் ரொம்ப கேட்க வேண்டியது என்னன்னா கர்த்தர் சத்தம். அவர் சொல்ல, நான் யெகோவா ரஃபா மகளே, நான் யெகோவா ரஃபா மகளே. ஒரு ஆமென் சொல்லுங்களேன், ஒரு ஆமென் சொல்லுங்களேன். குஷ்டரோகத்தோட ஒரு பெரிய வியாதி இருக்கா உலகத்துல? குஷ்டரோகத்தை விட உலகத்துல இப்ப வரையும் ட்ரீட்மெண்ட் கண்டுபிடிக்காத வியாதி எந்த வியாதியா? தொழுநோய்.
தொழுநோயே இயேசுநாதர் குணமாக்கினாரா இல்லையா? அது என்ன சொல்ல வராரு? தொழுநோயே குணமாக்கின உன் ஸ்கின் ப்ராப்ளத்தை மாத்த என்னால முடியாதா? ஒரு ஆமென் சொல்லுங்க. நீ சொல்யூஷன், அது பேர் நம்ம மேல போடுவாங்களே லோஷன். சாரி தம்பி, நீ லோஷனை நம்புற அளவு கூட என் ரத்தத்தை நம்ப மாட்ற. ஆமேனா? அல்லேலூயாவா? நம்புங்க. வனாந்தரத்தில் பைபிள்ல இருக்க கேரக்டர்லாம் எதுக்கு தெரியுமா? வனாந்தரத்தில் எல்லாரும் கைவிடப்பட்ட நிலையில ஒரு குழந்தைய வச்சு அவன் அலையறா ஆகார். அவனை ஆளாக்கி இன்னைக்கு தங்க கக்கூஸ் போற ஒரே ஆள் யாரு? இஸ்மாயில். எதுக்கு தெரியுமா இதை செஞ்சு காட்டினார் அவரு? அனாதன் நீ யார சொன்னியோ ஆபிரகாமே, அவன் கண்ணுக்கு முன்னாடியே உங்க பிள்ளைகளை பத்தி கவலை வரும்போது நீங்க சொல்லுங்க, நீங்க லகாய் ரோகிப்பா, அவளை விட உங்களை எனக்கு நல்லா தெரியும்பா. அவளுக்கு வெறும் லகாய் ரோகியா தான் தெரியும், எனக்கு சர்வ வல்லமை உள்ள தேவனா. அல்லேலூயாவா? எத்தனை பேருக்கு இன்னைக்கு சந்தோஷமா இருக்கிறீங்க? உங்களுக்கு எனக்கு 276 நாமத்துக்கு மேல ஒரு நாமம் இருக்குது ஐயா. ஆமென். அதனாலதான் மத்தேயு 16ஆம் அதிகாரம் 13ல இருந்து வாசிங்க. மத்தேயு 16:13. என்னை யாருன்னு சொல்றாங்கப்பான்னு கேட்டாரு. அதற்கு அவர்கள் ஆமா எச்சரிக்கிற மனுஷன் அப்படின்றாங்க, அற்புதம் செய்யற மனுஷன் என்றும், ஏறு சிலர் பயங்கரம் எரேமியா போல கடுமையா பேசுகிறார் என்றும், இல்லை யாரோ ஒரு தீர்க்கதரிசியில் ஒருவர் என்றும் சொல்லுகிறார்கள். அப்பொழுது அவர் எப்பா ஊர் சொல்றதை விட்டுருப்பான்றார். உன்னை இப்ப ராஜனை கேட்கிறேன், எப்பா உன்னை அவர் உனக்கு யாருப்பா? எனக்கு வேலை குத்தாரியான்னு. ஆமேன் சொல்லுங்க. இவனுக்கு குழந்தை இல்லாத பொண்ணை கேட்டா அவர் குழந்தை குத்தாரியான்னு. ஆமேன் சொல்லுங்களேன். அவர் சொல்றாரு, ஊர் என்னை பத்தி என்ன வேணாலும் சொல்லட்டும், நீ என்ன எவ்வளவு தெரிஞ்சு வச்சிருக்கிற? பேதுரு பார்த்து கேட்கிறார், யாக்கோபை பார்த்து யோவானை பார்த்து கேட்கிறார், நீ என்ன எவ்வளவு தெரிஞ்சு சிஸ்டர் எவ்வளவு தெரிஞ்சு வச்சிருக்கிறீங்க? பிரதர் சிஸ்டர், இன்னைக்கு ஆண்டவர் உங்களோட பேசுறாரு, அவரை பத்தி எவ்வளவு தெரிஞ்சு வச்சிருக்கிறீங்க? ஊர் என்னை பத்தி என்ன வேணா சொல்ல, எலியா நட்டு நீ யார் என்று சொல்லுகிறாய்? வாசிங்க, வாசி தம்பி. சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நிர்ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நான் அறிந்து வைத்திருக்கிற, கையை தட்டி சொல்லு, நான் யார் என்கிற வெளிப்பாடு உனக்குள்ளே வந்துவிட்டால் அந்த வெளிப்பாட்டின் மீது முழு விசுவாசத்தை வைத்து நீ எதை செய்ய நினைக்கிறியோ அதை என் நாமத்தை கொண்டு செய்து முடிப்பாய். ஆமே. அவர் சொல்றாரு, நிர்ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றார். உடனே அவர் சொன்னார் பாருங்க, இயேசு அவனை நோக்கி, அப்பா பேரே கூப்பிட்டார், யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டா, மனுஷீகத்துல அவரை நீங்க புரிஞ்சிக்க முடியாது, மனுஷீகத்துல அவர் அறிஞ்சிக்க முடியாது. மனுஷீகத்துல இருக்கும்போது டாக்டர் சொல்றத, மனுஷன் சொல்றத, பில்லி சூனியக்காரன் சொல்றதெல்லாம் நம்புவீங்க. ஆனா ஆவியில வளர்ந்துடணும். அல்லேலூயா. மாம்சமும் ரத்தமும் நான் யார் என்பதை உங்களுக்கு வெளிப்பாடா தராது. வாசி தம்பி. மாம்சமும் ரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற பிதா இதை வெளிப்படுத்தினார். மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் சபையை கட்டுவேன். நிறைய பேர் தப்பா வியாக்கியானம் பண்றாங்க. பேதுரு மேல சபையை கட்டார். பேதுரு மேல சபையை கட்டல, வெளிப்பாட்டின் மேல சபையை கட்டினார். நான் சொல்றது புரியுதா? நான் யார் என்பதை நீ கண்டுபிடிச்சிட. நான் தான் ஜீவன் உள்ள தேவனாகிய கிறிஸ்து, நான் தான் யெகோவா. இந்த வெளிப்பாடு உனக்கு வந்துட்டா உன் வெளிப்பாட்டின் மேல சபையை கட்டுவேன். பிரதர், உன் வாழ்க்கை எதன் மேல கட்டப்படும் தெரியுமா? உன் பிள்ளைகள் எதன் மேல கட்டப்படுவாங்க தெரியுமா? அவர் யார் என்பதை அறிகிற வெளிப்பாடு உனக்குள்ள வந்துடுச்சுன்னா நீ எதை பத்தியும் ரேங்க் கார்டை பார்த்து நீ சோகமாய் வீட்டில் உட்கார மாட்டேன். ஏன் இப்படி பேசினேங்கிறேன்னு தெரியல. சில அம்மாக்கெல்லாம் ரேங்க் கார்டை பார்த்த உடனே அப்படியே உட்காந்துடுது, கட்டிலில் உட்கார்ந்துடுது, சோபாவில் உட்கார்ந்துடுது, இப்படி உட்காந்து. வீட்டுக்காரர் வரும்போது சொல்றாரு, யாரா செத்துட்டாங்களான்னு கேட்கறாரு. ஆமேன்னு சொல்லுங்க. என்ன கேட்கறாரு? யாருன்னா செத்துட்டாங்களா வீட்டில்? இல்லையே. இப்படி இருக்கிறியே, மூஞ்செல்லாம் சுரக்கா மாதிரி சுண்டி போய் காஞ்சி போய் இருக்கிறியே. மார்க் ஷீட்டு. என்ன ஷீட்டு? வெளிப்பாடு இருந்தா நீ அப்படி உட்கார மாட்டிய. நான் சொல்லட்டுமா, வெளிப்பாட்டின் மேலதான். பேதுரு மேல சபை கட்டி இருந்தா சபை எப்பயோ உடஞ்சு போயிருக்கும். ஆமென். யார் மேல சபை தெரியுமா? அவர் யார் என்கிற வெளிப்பாட்டின் மேல். பிரதர், உன் வாழ்க்கை எதன் மேல கட்டணும் தெரியுமா? பிரதர், நான் சொல்றேன், உன் தொழில் எதில் கட்டணும் தெரியுமா?
இயேசு என்கிற நாமத்தின் மேல கட்டுறேன். ஒரு ஆமென் சொல்லுங்க. அது ஒருபோதும் பாதாளத்தின் வல்லமைகள் அதை மேற்கொள்ளாது. பாதாளத்தின் வாசல்கள் சத்துரு உன்னை தொட்டு உன்னை வீழ்த்தி விட முடியாது. அல்லேலூயா. உன் பலன், உன் அறிவு, உன் படிப்பு, உன் திறமை வாழ்ந்து அந்த அது வாழ்க்கையில வெற்றி பெறுவதல்ல. அதை வச்சு அவர் நாமம் என்ற வெளிப்பாட்டில் ஆமென் சொல்லுங்களேன். உங்க ப்ரொஃபஷன்ல ஜெயிக்கணும். நீ எந்த ப்ரொஃபஷனை தெரிந்தெடுக்கிறியோ அதுல உன் அறிவு, படிப்பு, திறமை, பாஸ்டர் எல்லாரை விட நான் சிறப்பா செஞ்சிடறேன் பாஸ்டர், அந்த வெளிப்பாட்டெல்லாம் செஞ்சினா ஒரு நாள் நீ படுத்துருவ. உனக்கு ஒரு வெளிப்பாடு வரணும். ஞானமும் சாலமோனுக்கு ஞானத்தை தந்தவர், ஓ தானியேலுக்கு ஞானத்தை தந்தவர், எனக்கு அப்படிப்பட்ட ஞானத்தை தருவார். அல்லேலூயா. அவர் நாமத்தை மட்டும் அறிஞ்சிட்டீங்கன்னா எங்க வேணாலும் ஃபிட் பண்ணிடலாம். அவரை எங்க வேணாலும் பண்ணிடலாம். அது அந்த சப்ஸ்டியூட்ன்ற வார்த்தை எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. ஆனா அவரை நீங்க அப்படி பயன்படுத்தலாம். ஆண்டவரே என்னால இது முடியல, நீங்க வந்தா ஜெயிப்பீங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போலீஸ் வர சொன்னா தனியா யாருன்னா போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்கிறீங்களா? போகவே மாட்டேன். யாரை கூட்டு போவான்? ஒரு வக்கீலை கூட்டு போவோம். ஏன்னா நமக்கு ஒரு சேஃப்டி. போலீஸ்காரன் என்ன பண்ண மாட்டான் நம்மள. ஆமென் சொல்லுங்க. அந்த மாதிரி தான் உங்க வாழ்க்கையில பிரச்சனைன்னு வரும்போது தனியா நிக்காதீங்க. இன்னொருத்தர் இருக்கார் உங்களுக்காக, அவரை வச்சுக்கின்னு நில்லுங்க. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்போ உன் அறிவு நான் அடிக்கடி சொல்லுவோம் பாருங்களேன், இவர் ரொம்ப திறமசாலி, ரொம்ப தைரியசாலிலாம் இருக்கிறான் பாருங்க, அவனுக்கெல்லாம் பயன்படவே மாட்டாரு. அவனுக்கெல்லாம் போய் நின்று, ஏன்னா ஏற்கனவே தைரியசாலி. கிதியோன் மாதிரி பயந்தாங்கோலி இருந்தா பார்த்து சொல்லுவாரு, கிதியோனே பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றாரு. அவன் சொல்றான், பராக்கிரமசாலியா? பகல் அடிச்சனா எவனோ தூக்கி போயிட போறான்னு பயந்துன்னு நடுராத்திரி 2 மணிக்கு அலாரம் வச்சு நானே என் குடும்பத்துக்கு அடிச்சுன்னு இருக்கிறேன். என்னத்த டக்கு டக்குன்னு பொம்பளைங்க துணி துவைக்கும், உள்பாவடை துவைக்கிற மாதிரி துவைச்சு இருக்கிறாரு. அங்க இவர் கல் மேல பராக்கிரமசாலி என்ற அவன் பக்குன்னு பராக்கிரமசாலியார் வந்துட்டாங்க பொழுது. பராக்கிரமசாலியே என்ன ஆண்டவரே நீதான். ஒரு ஆமென் சொல்லுங்க. என்ன அர்த்தம்? இது வரைக்கும் நீ வீக்கு, இப்போ ஒரு நாமம் உன் கூட வரப்போகுது. இது வரைக்கும் ஒருத்தர் உன் கூட வரப்போறாரு. அவர் சொல்றாரு, உனக்கு இருக்கிற பலத்தோட போ. கவனிங்க, உனக்கு இருக்கிற பலத்தோட போ. உன்னை அனுப்புகிறது உன் தேவனாகிய கர்த்தர் நான் அல்லவா? அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீ பலவீனம், நீ ஒரு பயந்தாங்கோலி. எனக்கு தெரியும், எனக்கு தெரியாம வந்திருக்கிறேன். பயந்தாங்கோலிங்களையும் பலவீனமானவனையும் ஒரு நாமம் பலப்படுத்தையா. அவர்தான் நான் உன்னோட கூட இருக்கிறேன். உங்களுக்கு தெரியுமா? இத சொன்ன உடனே, இந்த வெளிப்பாடு வந்த உடனேயே ஒரு பலிபீடம் கட்டான் பாட்டு கடகடன் ஓடி போய் வாசிங்க அந்த வசனம். நியாயாதிபதிகள் வாசிமா 6:12. கர்த்தருடைய தூதனானவன் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றார். அவரை நோக்கி, என் ஆண்டவரே இருந்தால் அவர் பராக்கிரமசாலின்ட்டாரு. உண்மையிலே சொல்லுங்க, கிதியோன் பராக்கிரமசாலியா? யார் பராக்கிரமசாலி? 24ஆம் சங்கீதம் 24ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம் வாசிங்க. சங்கீதம் 24:8 வாசிங்கம்மா. சீக்கிரம் வாசிங்க, முடிக்கிறேன். அவர் யுத்தத்தில் கையை தட்டி சொல்லு, என்னோட கூட வந்திருக்கிறவர். ஆமே. உங்களுக்கு இந்த சூழ்நிலை தெரியும் நினைக்கிறேன். இவங்க கஷ்டப்பட்டு உழைப்பாங்க, விதைப்பாங்க, அறுக்கிற நேரத்தில் எதிரிகள் அறுத்து எடுத்து போடுவாங்க. சமாதானமே இல்லை தேசத்துல. நல்லா கவனிங்க, சமாதானமே இல்லை. எல்லாரும் இங்க வாழலாமா வேணாமா, நீ வீடெல்லாம் காலி பண்ணின்னு மலையிலையும் குகையிலையும் கெபிலையும் போய் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஆனா இந்த கிதியோன் மாத்திரம் வீட்டில் இருந்துகிட்டு ராத்திரில போர் அடிச்சுட்டு இருக்கான். சமாதானம் இல்லாத நேரத்துல கர்த்தர் இவனை யுத்தத்துக்கு தெரிந்தெடுக்கிறார். அந்த நேரத்துல தான் சொல்றான், என்ன சொல்றான்? ஆண்டவரே நீர் எங்களோடு இருந்தா இதான் ஏன் ஆண்டவரே நடக்க போகுது? இல்லப்பா நான் வந்துட்டேன். பலவீனமான பயந்தாங்கொல்லியான உனக்கு இனிமே யாரா இருக்க? ரொம்ப பயந்தாங்கொல்லியா இருக்காங்க சிலர்லாம். ஒரு வார்த்தை அப்படி சொல்லிட்டாலே சென்சிட்டிவ் ஆயிடுவாங்க. அந்த மாதிரிலாம் தான் நீங்க பரலோகம் ரொம்ப கஷ்டம், வாழ்க்கையை ஜெயிச்சு வர்றதெல்லாம். புரியுதா உங்களுக்கு? அதிகாரி அதெல்லாம் கூப்பிட்டு திட்டினா அழாத டேனி சொன்ன, சரி சார் நாளைக்கு செய்யறேன், என்ன சார் இருக்குது அப்படின்னு. என்ன இவ்வளவு தைரியமாக பராக்கிரமசாலி அங்க கூட இருக்கிற. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இப்போ யுத்தத்துக்கே போலங்க, யுத்தமே நடக்கலங்க. 23-24 வாசிங்க. 6. அதற்கு கர்த்தர் உனக்கு என்னது? முதல்ல என்னது? சமாதானம், பயப்படாத, நீ சாவதில்லை என்றார். அவனுக்கு பயம். என்ன பயம்? ஐயோ நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு எல்லாம் எடுத்துட்டு போறானுங்க, குடும்பமா எல்லாம் காலியாகி செத்துருவோம் போல இருக்குது அப்படின்னு பயந்துட்டு இருக்கிற நேரத்துல கர்த்தர் சொல்றாரு, பயப்படாத, நீ சாவதில்லை என்றார். வாசிங்க. அங்கே
கிதியோன் கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா ஷாலோம் கையை தட்டி சொல்லுங்களேன். யுத்தத்திற்கு போகும் முன் ஜெயிக்கும் முன்னவே யெகோவாவின் வல்லமை தன் மனதில் இருதயத்தில் உணர்ந்து கொண்டான். ஆமென். என் சகோதரியே, உன் வாழ்க்கையில வருகிற பிரச்சனைகள் நீ அதை சந்திக்க போகும் முன்னே அவருக்கு ஒரு பேர் வச்சுட்டு போ. பேர் வச்சுட்டு போ. ஆஸ்பத்திரிக்கு பிள்ளைய கூட்டு மாதிரியா, அப்பா நீங்க ரஃபாப்பா, அவனுக்கு உன்னை பத்தி ஏதாவது சொல்றாங்களா, நீ தோத்துக்கினே இருக்கிற ஆளுப்பா, நீ ஃபெயிலியர் பர்சன், அப்பா நீங்க யெகோவா நிசிப்பா எனக்கு ஒரு ஆமென் சொல்லுங்க. ஒரு பேரை வச்சுட்டு போய் நின்னு பாரு, அவங்க சொல்லுவாங்க கிதியோனின் பட்டயம் கர்த்தரின் பட்டயம் என்று சொல்லத்தக்கதாக திடாபாராஷே சில மேல அந்த அக்கினி போடுறாரே. அல்லேலூயா. ஒரு தெய்வீக சமாதான சந்தோஷம் என்னை நிரப்புகிறது என்பதை நான் நிச்சயித்து கொண்டேன்றான். அதுக்கு தான் என்ன பேர் வச்சான் தெரியுமா? பயந்தாங்கோலி ஒரு பேர் வச்சான். அவர் யெகோவா ஷாலோம். எங்க குடும்பத்திற்கு, எங்க நாட்டுக்கு, எங்க தேசத்துக்கு சமாதானத்தை தருகிற பிரதர். உங்க நிலைமை சகோதரனை தானா? எவ்வளவு வருமானங்கள் வந்தாலும் இந்த இந்த மீதியானர்கள் கொள்ளையடிப்பது போல சத்துரு கொள்ளடிச்சுட்டு போறானா உங்க வீட்டுல எல்லாம் உங்களுக்கு போய் சமாதானம் இல்லாம இருக்கீங்களா? வியாதியினால சமாதானம் இல்லாம இருக்கீங்களா? உங்க பிள்ளைங்க வாழ்க்கையை பார்க்கும்போது, உன் குடும்பத்தின் நிலைமை, உன் கணவர் படுத்திருக்கிற படுக்கை, இவைகளை எல்லாம் பார்க்கும்போது சமாதானம் இழந்து வந்திருக்கிறியா? இன்னைக்கு நான் ஒருவரை அறிமுகப்படுத்துகிறேன், நான் ஒருவரை உனக்கு காண்பித்து கொடுக்கிறேன். அவர் என் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து. அவர் 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 அவரே சமாதானக்காரனர். அல்லேலூயா. அவர் நாமத்தை அறிகிற அறிவு வரணும். படிப்பே வரலையா தருணே? படிப்பே வரலையா? எனக்கு கல்வி மானி நாவை தருகிற ஒருவர் இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இதெல்லாம் சொல்லி சொல்லி நீங்க ஜெபம் பண்ணி பாருங்களேன். கட்டாயம் உங்க வாழ்க்கையில பெரிய வெற்றியாளர்களா இருப்பீங்க. எங்க அண்ணன் ஒருத்தர் இங்க போலீஸா இருக்கிறார். நம்ம திருநெல்வேலி ஸ்டேஷன்ல எங்க அண்ணன் ஒருத்தர் எஸ்ஐயா இருக்கிறார். இப்போ ஒரு தம்பி அவங்க லேண்டு நத்தமேடில் பிரச்சனை பாஸ்டர் அவர் ஒரு நாள் பர்சனலாக சந்திக்கலாம் பாஸ்டர். சந்திச்சு எங்கள் பிரச்சனையெல்லாம் சொல்லி 2 போலீஸ் 2 வக்கீல் போய் ஒரு மொட்டினா நான் யோசித்தேன், இந்த போலீஸ்காரி எங்கள் அண்ணன்றதுனால தான் இவன் என்னை தேடி வரான். ஒருவேளை போலீஸ்காரி எனக்கு யாருன்னே தெரியாமல் இருந்தால் என்னை தேடி வருவானா? அப்போ நம்ம ஆண்டவர் யாருன்னு முதல்ல உங்களுக்கு தெரியணும். புரியுதா தம்பியே? வழிகள் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளை இடுவார். அப்படின்னா கட்டளை இடுவார். அதை அப்படியே நம்பி போனோம் பாருங்க. நம்பி போனோம், கட்டாயம் உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். என் தேவன் எல்லாரை விட சிறந்தவர், பெரியவர். இந்த ஞானம் வந்துடுச்சுன்னா உங்க பிள்ளைகளை குறித்து பயப்பட மாட்டீங்க, எதிர்காலத்தை குறித்து பயப்பட. எனக்கு பயமே இல்லை. நீங்க என்ன ஒன்றாலும் நினைச்சிங்க, எதுக்குமே நான் பயப்படுறது இல்லை. என்னை அழைச்சவர் என்ன போஷிப்பார், என்னை அழைச்சவர் சபை கட்ட சொல்லுகிறார், அவர் கட்டி கொடுப்பார். என் வாழ்க்கையில எல்லாம் நன்மையா நடக்கும். இந்த பாசிட்டிவ் திங்குக்கு வரணும். நீங்க ரொம்ப யோசிக்காதீங்க. உட்காந்து அப்படியே நீனுமோ அப்படியே ஜிடி நாயுடு மாதிரி என்ன பண்ணக்கூடாது. வீட்டுல கண்ணை பிதிக்க இப்படி யோசிச்சு அப்படி யோசிச்சு இது எப்படியா முடியும், நீரோ நரம்பெல்லாம் ஆயிட்டுக்குதுன்றாங்களே டாக்டருங்க. நீங்க நரம்பியல் மருத்துவரா? ரொம்ப உடம்பை பத்திலாம் என்ன பண்ணக்கூடாது. பூச்சின்னு சில ஆள் உடம்பு பார்த்துக்கிறீங்க. பூச்சின்னு உடம்பு பார்த்துக்க கூடாது. சாதாரணமா இருங்க. நீங்க போட்டு வாங்க. நீங்க நல்ல முதிர் வயது வரைக்கும் இருப்பீங்க. இந்த சபையிலே இருங்க, முதிர் வயது வரைக்கும் இருப்பீங்க. சபை விட்டு சபை மாறினா சங்குதான். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயாவா? ஆமென் சொல்லுங்க. பைபிள் வசனம் தாங்க சொல்லுது, கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில. அப்ப நீ நாட்டப்பட்ட விசுவாசியா இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. அப்பப்ப புடிங்கி போய் ஒரு பாருங்க. தலைக்கு நான் ஜெபம் பண்றேன்றார் ஒரு பாஸ்டர். சாவுக்கு வீட்டுல வயிறுக்கு ஒருத்தரா. நான் சொன்ன மொத்தத்துக்கு நீயே நேர்ந்து வந்துட்டேன். 7 பேர் உட்காந்துங்கிறான். எதுக்கு? அடக்காராதல 6 பேர் அதை காணிக்க நிக்கிறான். காணிக்க நிக்காத ஒரே பாஸ்டர் நான் தான். கை தட்டுங்க. மரண வீட்டுல சாவு அடக்கம் பண்ண நான் காணிக்க வாங்க மாட்டேன், வாங்குறதும் கிடையாது. அது என் பிரதிஷ்டை. ஏன்னா அவன் ஏற்கனவே துக்கத்தில் இருக்கிறான், ஏற்கனவே இழந்துட்டு இருக்கிறான். அங்க போய் காணிக்க கையேந்தி இருந்தா இதான் வெக்கமா இல்ல? வாழ்க்கையில சாவர வரையும் அவனுக்கு காணி கொடுக்குறான். அதுல கூட காணிக்காடா? யாரா ஊழியத்துக்கு போனா இதெல்லாம் பிரதிஷ்டையா எடுத்துக்கோங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால இந்த சபையில இருந்தீங்கன்னா உனக்கு 95. ஆமேனா? போவீங்க யாருன்னா வெளில எங்கண்ணா மீட்டிங் கூட்டிங்கன்னு 110 அது பாஸ்டர் நானு. ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர். எத்தனை பேர் நம்புறீங்க? எல்லாம் கண்களை மூடுவோம். கர்த்தர் நம்ம நேசிக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? இன்னைக்கு புரிஞ்சிட்டீங்களா? 276 நாமம் வேணாம் சார் உனக்கு ஒரே நாமையா. எல்லா நாமத்துக்கும் பாடலாமா? கண்களை மூடி. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. வானத்திலும் இந்த பூமியிலும்
வல்லமையான ஒரு நாமம் உண்டு.